इस वन जयप्रताप स्वामी गुरु महाराज की जय, शिला प्रभुपाद की जय, समस्त कोटि वैष्णव वृंद की जय, नामाचार्य चला हरदास ठाकुर की जय, हरिनाम संगीत महायज्ञ की जय, हरे कृष्ण महामंत्रम की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल, हरे कृष्णा. थैंक यू सो मच माता जी. हरे कृष्णा. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. திவ்ய லீலா மாதாஜி நம்மளுக்கு ஒரு மணிக்கு வந்து ஜாயின். கேக்குதுங்களா நான் பேசுறது? திவ்ய லீலா மாதாஜி ஒரு மணிக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அது வரையும் நம்ம குரு மகராஜரோட செய்தி 2 வார செய்திகள் அப்படின்றது 2 செய்திகள் பெண்டிங் இருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள செய்திகள் பார்த்துட்டோம். அந்த 2 வார செய்தி 2 பிப்ரவரியிலேருந்து 17 பிப்ரவரி வரை ஒவ்வொரு ஏகாதசி அப்பவும் குரு மகராஜர் வந்து 2 வார செய்திகள் கொடுப்பாரு. அந்த செய்திகளை நம்ம இப்ப பார்க்கலாம். जयप्रताप स्वामी श्रील गुरु महाराज की जय, पतित पावन श्रील गुरुदेव की जय, निताय कवर प्रेमानंदे, हरि हरि बोल. हरे कृष्णा. கோவிந்த மாதம் கிருஷ்ணபக்ஷம் அமாவாசை 539 கௌராப்தா வருடம். எனது அன்பான தீட்சை பெற்ற அடைக்கலம் பெற்ற தீட்சை பெற ஆர்வமுள்ள சிக்ஷா சீடர்கள், பேர சீடர்கள் மற்றும் நலம் விரும்புபவர்களே, எனது ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள், பிரணாமங்களை பொருத்தமானபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீல பிரபுபாதருக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. எனது இருப்பிடத்திலிருந்து எழுதப்பட்டது. ஸ்ரீதா மாயாப்பூர் சந்திரோதய ஆலயம். தேதி 17 பிப்ரவரி 2026. முக்கிய அம்சங்கள். இப்போது கௌர பூர்ணிமா விழா நடக்கும் சமயம். இந்த நேரத்தில் உலகம் முழுவதிலிருந்து பக்தர்கள் ஸ்ரீ மாயாப்பூருக்கு வர வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதர் விரும்பினார். பிப்ரவரி 13ஆம் தேதி விஜய ஏகாதசி அன்று கொடி கருடத்வஜ ஏற்றத்துடன் நாங்கள் விழாவை தொடங்கி வைத்தோம். அதற்கு முன் பிப்ரவரி 4 முதல் 14 வரை உயர்மட்ட குழு ஜிபிசி வருடாந்திர பொதுக்குழு கூட்டமும் பிற கூட்டங்களும் நடந்தன. 1977ஆம் ஆண்டு ஸ்ரீல பிரபுபாதர் என்னை உயர்மட்ட குழு உறுப்பினராக ஜிபிசியாக பரிந்துரைத்தார். எனவே அந்த ஆண்டில் நான் எனது முதல் உயர்மட்ட குழு ஜிபிசி கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த நேரத்தில் எனது மண்டலத்தில் கிழக்கு இந்தியா, வங்காளம், பங்களாதேஷ் மற்றும் ஒரிசா மட்டுமே இருந்தது. ஸ்ரீல பிரபுபாதரால் நியமிக்கப்பட்ட கடைசி ஜிபிசி நான் என்று நினைக்கின்றேன். எனக்கு வாரத்தில் 3 நாட்கள் சிறுநீர் பிரித்தல் சிகிச்சை டயாலிசிஸ் செய்யப்படுகிறது. வழக்கமாக காலையில் அதை செய்கிறேன். ஆனால் உயர்மட்ட குழு கூட்டங்களின் காலை அமர்வுகளில் நான் நேரில் கலந்து கொள்வதற்காக எனது சிறுநீர் பிரித்தல் சிகிச்சையை மதியம் செய்யுமாறு மாற்றினேன். சிறுநீர் பிரித்தல் சிகிச்சை செய்து கொண்டே உயர்மட்ட குழுவின் மதிய அமர்வுகளில் நிகழ்நிலையில் கலந்து கொண்டேன். எனக்கு பல உடல் நல சவால்கள் உள்ளன. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதருக்கு எனது சேவைகளை நிறைவேற்ற முயற்சிக்கின்றேன். எனவே பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்கவும் பல்வேறு சேவைகளை செய்யவும் நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். அதன் பிறகு ஸ்ரவண உற்சவம், வேத கோளரங்க கோவில், யஞசாலை தொடக்க விழா, கீர்த்தன் மேளா மற்றும் சங்கீர்த்தன விருதுகள் வழங்குதல் போன்றவை இருந்தன. நாளை நவதீப் மண்டல பரிக்கிரமத்திற்கான ஆதிவாஸ் நிகழ்ச்சி நடைபெறும். நான் தீவிர சிகிச்சையில் இருந்ததால் தொற்று அபாயத்தை குறைக்க நெரிசலான இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று என் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். எனவே நான் சில நிகழ்ச்சிகளில் நிகழ்நிலையில் கலந்து கொண்டேன். சிலவற்றில் நான் நேரடியாகவும் பங்கேற்றேன். ஸ்ரீல பிரபுபாதரின் செய்தி. நமது நலனுக்காக புத்தகங்களை மொழிபெயர்த்த ஸ்ரீல பிரபுபாதர் எவ்வளவு சிரமப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. நமது நலனுக்காக புத்தகங்களை மொழிபெயர்க்க ஸ்ரீல பிரபுபாதர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதை நான் நேரில் கண்டுள்ளேன். சில சமயங்களில் அவர் நள்ளிரவு அல்லது அதிகாலை 1 அல்லது 2 மணிக்கு என்னை அழைப்பார். நான் அவரது அறைக்கு சென்ற போது அவர் புத்தகங்களை மொழிபெயர்ப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதர் தனது சீடர்கள் தனது புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரச்சாரம் செய்யாமல், தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் வளத்தை
புத்தகங்கள் படிக்காமல், பிரச்சாரம் செய்யாமல், தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் பலத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. நாம் முன்வைக்கும் தத்துவத்தை அனைவரும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் முழுமையாக படிக்க வேண்டும். காலை நடைப்பயிற்சி டிசம்பர் 12, 1973, லாஸ் ஏஞ்சல்ஸ். எனது அனைத்து மாணவர்களும் எனது புத்தகங்களை தினந்தோறும் தவறாமல் மிகவும் தீவிரமாக படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு உங்கள் மனம் தினமும் குறைந்தது 1 அல்லது 2 மணி நேரம் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் பிற திவ்யமான புத்தகங்களை படிப்பதில் மூழ்கிவிட்டால் நீங்கள் மிக எளிதாக கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவீர்கள். பார்கவாவிற்கு எழுதிய கடிதம், ஜூன் 13, 1972, லாஸ் ஏஞ்சல்ஸ். தினமும் 16 சுற்றுக்கள் ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் பகவத்கீதையில் குறைந்தது ஒரு அத்தியாயத்தையாவது படிக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு அத்தியாயத்தை படித்துவிட்டு அடுத்த நாள் அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லுங்கள். இந்த வழியில் 18 நாட்களுக்கு பிறகு ஒரு வாசிப்பை முடித்திருப்போம். 4 அல்லது 5 முழுமையான வாசிப்புக்கு பிறகு ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்தை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வோம். மேலும் நம்முடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். நாங்கள் இந்த புத்தகங்களை பணத்திற்காக அல்ல, ஆனால் அனைத்து பக்தர்களும் படித்து புரிந்து கொள்வதற்காக அச்சிடுகின்றோம். அடுத்த செப்டம்பரில் ஜென்மாஷ்டமி நாளில் விருப்பமுள்ள மாணவர்கள் பகவத்கீதையில் தேர்வு எழுதலாம். தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அதிகாரப்பூர்வமான பக்தி சாஸ்திரி என்ற சான்றிதழும் பட்டமும் கிடைக்கும். அனைத்து கோவில்களுக்குமான சுற்றறிக்கை. நியூயார்க், நவம்பர் 24, 1968. இதெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதின கடிதத்தை குருமுகராஜர் மேற்கோள் காட்டியிருக்காங்க. நம்மிடம் அடுத்ததும் ஸ்ரீல பிரபுபாதரோட மேற்கோள் தான். நம்மிடம் எந்த புத்தகங்கள் இருந்தாலும் அதை படிக்க வேண்டும். பக்தி சாஸ்திரி என்றால் பக்தி ரசாமிர்த சிந்து, பகவத்கீதை, உபதேசாமிர்தம், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால், கிருஷ்ணருக்கான வழியில் நாம் 10 புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் பக்தி சாஸ்திரி. பின்னர் நாம் பாகவதத்திற்கு வருகிறோம். பின்னர் நாம் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கின்றோம். இவ்வாறாக அடுத்த ஆண்டு முதல் ஒருவர் பக்தி சாஸ்திரி படிப்பில் தேர்ச்சி பெறாவிட்டால் அவர் 2வது தீட்சை பெற முடியாது. காலை நடைப்பயணம், ஜனவரி 6, 1976, நெல்லூர். இப்ப குருமகராஜ் அவங்களோட செய்தியை கொடுக்குறாங்க. நான் ஸ்ரீல பிரபுபாதரின் அனைத்து புத்தகங்களையும் பலமுறை படித்திருக்கின்றேன். ஆனால் அவற்றை முறையாக படித்து பட்டங்களை பெறவும் விரும்பினேன். எனவே கடந்த வாரம் எனக்கு பக்தி சார்வபௌம பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் எனது சீடர்கள் அனைவரும் புத்தகங்களை படித்து பட்டங்களை பெற்று ஆன்மீக தகுதிகளை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்படுத்திய பாடத்திட்ட முறை என்னவென்றால், பக்தி சாஸ்திரி படிப்பிற்கு பகவத்கீதை, பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தம் மற்றும் ஈஷோபனிஷத் ஆகியவற்றை ஒருவர் படிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பக்தி வைபவம், ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் 6 காண்டங்களை படித்தல். பக்தி வேதாந்தம், ஸ்ரீமத் பாகவதத்தில் 7 முதல் 12 வரையிலான காண்டங்களை படித்தல். பக்தி சர்வபௌம, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தை முழுமையாக படித்தல். உயர்மட்ட குழு கூட்டங்களின் போது அருள் திரு வைசேஷிக பிரபு மற்றும் சைத்தன்ய சந்திர சரண பிரபு ஆகியோருக்கு பக்தி வேதாந்த பட்டம் வழங்கப்பட்டது. ஸ்ரீல பிரபுபாதரின் சீடர்களும் இதர மூத்த பக்தர்களும் இவ்விதமாக சிறந்து திகழ்வதை பார்ப்பது மிகவும் ஊக்கமளிக்கின்றது. நான் இஸ்கான் கார்கர் சென்றிருந்த பொழுது அங்கிருக்கும் பக்தி வேத கல்வி கல்லூரியில் தற்போது சுமார் 250 பக்தர்கள் பக்தி சாஸ்திரி படிப்பை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டது. முறையான படிப்புகள் தவிர தொகுப்பு தேர்வுகளை எழுதுவதன் மூலம் ஒருவர் இந்த பட்டங்களை பெற முடியும். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் நிர்வாக பொறுப்புகளில் இருப்பவர்கள் வேத நூல்களில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த தேர்வுகளை எழுதலாம். ஸ்ரீல பிரபுபாதர் இதையே விரும்பினார். மக்கள் தனது புத்தகங்களை படித்து அவற்றில் புலமை பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். நாம் ஒரு வழக்கறிஞரை போல் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், சொல் ஒவ்வொன்றும் சாது, சாஸ்திரம் மற்றும் குரு ஆகியோரின் ஆதாரத்தை கொண்டிருக்க வேண்டும். உத்வேக கதைகள். கோயம்புத்தூர் இஸ்கான் பக்தர்கள் தங்களது கீதா தான் நிகழ்ச்சி குறித்த அறிக்கையை எனக்கு அனுப்பியுள்ளனர்.
இது தவத்திரு பக்தி வினோத சுவாமி மகராஜ் அவர்களால் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். வெவ்வேறு பள்ளிகளில் பகவத்கீதையின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த முயற்சி படிப்படியாக விரிவடைந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2000 குழந்தைகளை சென்றடைந்த இந்த திட்டம் இந்த ஆண்டு 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 4000த்திற்கும் அதிகமான குழந்தைகளை சென்றடைந்து உள்ளது. பங்கேற்ற ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பகவத்கீதை புத்தகம், கீதாதான் கையேடு மற்றும் ஜெபமாலை பையோடு கூடிய ஜெபமாலை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு வழங்கப்பட்டது. கிழக்கு லண்டன் பக்தி விருட்சா பக்தர்கள் மற்றொரு ஊக்கமளிக்கும் புத்தக விநியோக அறிக்கையை எனக்கு அனுப்பியுள்ளனர். கடந்த 11 ஆண்டுகளாக தொடர்ந்து டிசம்பர் தொடர் புத்தக விநியோக காலத்தில் அவர்கள் 10,000த்திற்கும் அதிகமான பெரிய புத்தகங்களை விநியோகித்து வருகின்றனர். மாதத்திற்கு 10,000 பெரிய புத்தகங்களை விநியோகிக்க வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதர் எனக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களால் ஈர்க்கப்பட்டு இதனை செய்வதாக அவர்கள் கூறினர். இந்த ஆண்டு அவர்கள் மொத்தம் 20,360 புத்தகங்களை விநியோகித்து உள்ளனர். உலகம் முழுவதும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இயக்கத்தை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பது பற்றியே நான் எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். எனவே தற்போது பல்வேறு தலைப்புகளில் காணொளிகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன். எனக்கு உதவ சில பக்தர்கள் முன் வந்துள்ளனர். நீங்கள் காணொளிகளை உருவாக்குவதில் வல்லுநராக இருந்தால் இந்த படிவத்தை பூர்த்தி செய்யலாம். இந்த சேவையில் உதவ ஏற்கனவே முன்வந்த அனைத்து பக்தர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நலனை எப்பொழுதும் விரும்பும் ஜெயபதாக சுவாமி. செயல்பாடு வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடக பக்கங்களுக்கான இணைப்புகள் அதெல்லாம் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. நான் குரூப்ல போட்டு விட்டேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. திவ்யலீலா மாதாஜி வந்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மியூட் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா. ஓகே. திவ்யலீலா அடுத்த கடிதம் அடுத்த வாரத்துல பிடிச்சு காமிக்கிறேன். இருவார செய்தி பிப்ரவரி 17 முதல் மார்ச் 3 வரை உள்ள செய்தி. கோவிந்த மாதம் கிருஷ்ணபக்ஷம் பௌர்ணமி 539 கௌராப்த ஆண்டு. அந்த செய்தி அடுத்த வாரம் படித்து காமிக்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம திவ்யலீலா மாதாஜி பத்தி அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. திவ்யலீலா மாதாஜி உங்களோட அறிமுகம். திவ்யலீலா மாதாஜி நம்ம அறிமுகப்படுத்துறோம். மாதாஜி அவங்க 2003ஆம் வருடம் ஜெயபதாக சுவாமி குருமகராஜ் கிட்ட தீட்சை பெற்றாங்க. இந்தியாவில் மத்திய கிழக்கு பகுதிகளில் தனது பக்தி சேவையை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. மாதாஜி அங்கே வாழ்ந்து பிரச்சாரமும் செய்து வந்ததுனால மாயாப்பூர் இன்ஸ்டியூட்ல ஆஃப்-சைட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மூலமா தனது பக்தி சாஸ்திரி படிப்பை முடிச்சிருக்காங்க. 2012ஆம் வருடம் மாயாப்பூருக்கு மாற்றலாகி வந்துட்டாங்க. பக்தி வைவு படிப்பை அங்கே படிச்சாங்க. பிறகு வைஷ்ணவிகளுக்கான ஆசிரியர் கல்வி புலத்தில் சேர அழைக்கப்பட்டார்கள். மாதாஜி அவங்க ரொம்ப தாய்மை உணர்வு, அக்கறை கொண்ட அணுகுமுறை, ஸ்லோகங்கள் மீதான கட்டளை மற்றும் சவாலான கருத்துக்களை நடைமுறை மூலம் முன்வைப்பதில் எந்த ஒரு சமரசமும் செய்யாத அணுகுமுறை ஆகியவற்றால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். பிரபுபாத மேலுள்ள அவங்களது தளராத விசுவாசத்தையும் வேத கலாச்சாரத்திற்கும் கிருஷ்ண உணர்விற்கும் உள்ள தொடர்பை பற்றிய ஆழமான புரிதலையும் மாணவர்கள் எளிதில் உள்வாங்கி கொள்வார்கள். வழக்கமான சாஸ்திர படிப்புகளை தவிர தனது கணவர் ஹரிலீலா தாசர் பிரபுவுடன் இணைந்து கிருஷ்ண உணர்வுக்குள்ள கிரகஸ்த ஆசிரமம் என்ற பாடத்தை
மாதாஜி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இது அனைத்து குடும்பஸ்தர்கள், ஆர்வமுள்ள குடும்பஸ்தர்கள் மற்றும் கிரகஸ்த ஆலோசகர்கள் கட்டாயம் கலந்து கொண்டு கற்க வேண்டிய ஒரு படிப்பாகும். இந்த பாடநெறி பிரத்யேகமாக ஸ்ரீல பிரபுபாதரின் போதனைகளை அடிப்படையாக கொண்ட கிருஷ்ண உணர்வுள்ள குடும்பமாக தம்பதியரின் சொந்த பயணத்தில் சிறந்த தத்துவம் மற்றும் நடைமுறை உணர்தல் ஆகியவற்றின் கலவை. மாயாப்பூர் இன்ஸ்டியூட்லையும் ஈப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் மலேசியாவிலையும் ஆசிரியராக பணியாற்றுறாங்க மாதாஜி. அது தவிர மாயாப்பூர்ல உள்ள அனைத்துலக பள்ளியில் மூத்த பெண்களுக்கு பக்தி சாஸ்திரத்தையும் மாதாஜி வந்து கற்பித்து கொடுக்கிறார்கள். இப்ப வந்து திவ்யலீலா மாதாஜி அவங்கள வந்து நம்ம குருமகராஜரோட சங்கத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க நம்ம அழைப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா விஸ்வேஸ்வரி மாதாஜி. ஹரே மற்றும் கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் வந்து என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். हरे ஹரே कृष्ण हरे कृष्णा माता जी, दंडवत प्रणाम माता जी। ஹரே हरे கிருஷ்ணா. कृष्णा। ஹரே கிருஷ்ணா. माता जी दंडवत प्रणाम। कृष्णा माता जी, धन्यवाद प्रणाम माता जी। हरे कृष्णा प्रणाम माता जी। हरे कृष्णा माता जी प्रणाम। हरे कृष्णा माता जी, प्रणाम माता जी। नमो हरे विष्णुपादाय कृष्णा कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामी निति नामिने नम आचार्य पादाय निताय कृपा प्रदायिने गौरकथ दामोदाय नगर ग्रामतारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜ் கி ஜெய். இன்னைக்கு விஸ்வேஸ்வரி மாதாஜி இந்த குருமாஜோடைய அந்த புகழ் ஆரத்தை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. மாதாஜி நன்றி. குருமாஜோடைய புகழை சொல்ற அளவுக்கு வந்து கண்டிப்பா எனக்கு தகுதி இல்லை. ஆனா அந்த தகுதியை உருவாக்கி கொடுத்து அதை பேச வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்திருக்கிறது பக்தர்கள் மற்றும் கண்டிப்பா குருமாஜோடைய கருணை தான். முதல்ல குருமராஜா வந்து நான் எப்படி சந்திச்சேன் தடவை அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். 2001 கடைசியில வந்து நான் 2000 தான் ஆரம்பிச்சேன். என்னுடைய மகனுக்கு வந்து 1 வயதா இருக்கும்போது என்னுடைய சிக்ஷா குரு ரத்னாகர் கௌரங்க பிரபு இப்போ வந்து தற்சமயத்துல கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாங்க, சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயகௌரங்கி மாதாஜி ரத்னாகர் பிரபு என்னை வந்து ஒரு தாய் தந்தையர் போற வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டவங்க. குருமாஜுடைய பிரதிநிதியா, குருமாஜ் தந்தை, அந்த பிரதிநிதியா அவங்க வந்து ஒரு தாய் தந்தையரா இருந்து ஆன்மீக வாழ்க்கைக்குன்னு மட்டும் இல்லாம பௌதிக வாழ்க்கையில கூட நிறைய வந்து தேவையான அந்த கைடன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க 2 பேருமே. அப்போதான் பிரபு வந்து ரத்னாகர் பிரபு வந்து இது மாதிரி குருமாஜ் வராங்க, நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ குருமாஜ் நல்ல நல்ல உடல் நிலை நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அப்போ ஆஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இந்த ஷெல்டருக்கு முன்னாடி ஆஸ்பிரேஷன். ஆனா வந்து ரத்னாகர் பிரபு மேல அந்த ஒரு நம்பிக்கை, அளவிட முடியாத அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி ஏதோ பிரபு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து முதல்ல போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். என்னன்னே தெரியல எங்களுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிரபு வந்து ரொம்ப சொன்னாரு, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பதான் தடவை குருமாஜ வந்து பார்த்தேன் ஒரு பக்தருடைய வீட்டுல. ஆனா அன்னைக்கு ஒரு அறிமுகத்தோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குருமராஜருடைய அந்த புகழ், அவருடைய குணம் அதெல்லாம் வந்து பக்தர்கள் மூலமா வந்து தெரிய வந்தது. தடவை நான் வந்து அந்த ஆஸ்பிரேஷன் அப்பதான் நான் வந்து அவரை சந்திச்சது. அதுக்கப்புறம் தீட்சைக்கு அப்புறமா வந்து நாங்க அந்த ஷார்ஜால இருந்தப்போ ஒரு தடவை குருமராஜ் வீட்டுக்கு வரதா இருந்தது. நாங்க வந்து எல்லாம் அவருடைய வரவேற்பு எல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம். அப்போ நமக்கு தெரியும் அந்த மாதிரி நாடுகள்ல வந்து ரொம்ப ஓப்பனா எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப ரகசியமா தான் எல்லாமே பண்ணணும். அதனால
ரொம்ப பிளான்டா ரொம்ப அப்படிதான் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் வந்து எங்களுடைய வீடும் எங்க சிக்ஷா குரு வீடும் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா பக்கத்து பக்கத்துல இருக்கு. அதாவது நாங்க வந்து 105, அவங்க 104. நான் சொல்ற ரத்னாகர் பிரபு அவங்க வீடு இப்படிதான் இருக்கும். எங்க 2 கதவும் எப்போதும் திறந்தே இருக்கும். ஆஹ் எப்போதும் அவங்க வீட்டுல மேக்சிமம் நாங்க இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப குருமராஜ் வந்து எப்படி இருந்ததுன்னா 2 வீட்டுக்கும் வர்றதா இருந்தது. முதல்ல எங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தது. என்ன ஆச்சு, எங்க வீட்டுக்கு வந்த உடனே கதவை திறந்து வச்சு நாங்க வந்து ரொம்ப சத்தமா ஹரி போல் அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து குருமராஜுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை அப்படி. ஏன்னா பிரச்சாரத்துக்கே அப்புறம் வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டுடும். அதனால கோச்சுக்கிட்டு உடனே கட கட கடன்னு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு என்னன்னே புரியவே இல்லை. அப்புறம் அவருடைய அந்த ஏன்னா அப்போ வருத்தமா இருந்துச்சு. ஆனா குருமராஜோடைய அந்த எப்படி அந்த அந்த தொலைநோக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரீச்சிங் வந்து அடுத்தடுத்து வந்து எந்த விதத்திலையும் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆஹ் அவர் வந்து அப்செட் ஆனது அப்படிங்கிறது புரிஞ்சது. ஆனா அடுத்து 1 வருடம் கழிச்சு திருப்பி குருமராஜ் வீட்டுக்கு வந்துட்டார். அதுதான் வந்து அதுல சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் நாங்க வந்து சொன்னோம், இது மாதிரி லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குருமராஜ் வந்து பார்த்துட்டு எங்களோட டெய்டிஸ் எல்லாம் வந்து உத்து பார்த்தாரு. எங்களுடைய கோபால் வந்து எப்படி இருப்பார்னா நம்முடைய தென்னிந்திய கோபால், லட்டு கோபால் மாதிரி, அதாவது தவழ்ந்துட்டு இருப்பாரு. கையில லட்டு கிடையாது. தவழ்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து இப்படி பாக்குற மாதிரி இருக்கும். சாதாரணமா பாக்குறவங்க எல்லாம் எல்லாம் என்ன உங்க லட்டு கோபால் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கீழே விழல, அவர் தவழ்ந்துக்கிட்டே வந்து இந்த பக்கம் நம்மளை நோக்கி பாக்குறாரு. அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருப்பாங்க கோபால். குருமராஜும் வந்து டேட்டியை வந்து இப்படிதான் பார்த்தார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் ஒரு வீட்டுக்கு தடவை வந்த ஒரு விஷயம். அப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது குருமராஜ் வந்தது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குருமராஜ் வந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் வந்து கொடுப்பார். அது நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்க அங்க குருமராஜ் வரத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து கார் வாங்கியிருந்தோம். அப்போ எங்களுடைய யாத்திரை லீடர் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணோம், இது மாதிரி நாங்க குருமராஜை வந்து ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட் சீட்ல வந்து குருமராஜ் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எங்க பிரபு ஓட்டுனாங்க. அஃப்கோர்ஸ் நான் வர முடியல, நான் எனக்கு சர்வீஸ் இருந்துச்சு, அதனால நான் போகல. கார்ல ஏறினோடனே குருமராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல எடுத்தோன்னே ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது காரை. அப்படி சப்போஸ் இப்ப சமயத்துல நம்ம வச்சிருக்கிற இடம் பார்த்தோம்னாக்கா ரிவர்ஸ் எடுத்துதான் நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா கூடயும் ஒரு சின்ன ஒரு குட்டியா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கணும். அப்படி இதெல்லாம் பார்த்தோன்னா சின்ன சின்ன தவறுகள். ஆனா இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் கூட வந்து ஒரு ஆன்மீக குருவா வந்து அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது ரொம்ப எனக்கு மறக்கவே முடியாது இந்த விஷயம். எப்ப கார்ல உட்காந்தாலும் எனக்கு அந்த குருமராஜ் சொன்னதுதான் வந்து ஞாபகம் வரும். முதல்ல எடுத்தோன்னே ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது. அப்படி ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி தான் போற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்துட்டு நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி குருமராஜ் வந்து எங்க பிரபுட்ட வந்து சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்துல நவதீப் மண்டல் பரிக்கிரமால நாங்க வந்து பிரதாப் நகர் அப்படிங்கிற இடத்துல நாங்க வந்து இருந்தோம். நைட் அங்கதான் தங்கணும். அங்க வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஒரு ஆன்மீக சகோதரர் பிரம்மச்சாரி. அவங்க வந்து அதனால அங்க வந்து அலம்புறதுக்கு வந்து நான் அந்த அடி பம்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்தப்போ அவருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கையில 2 தட்டு இருந்தா, சரி பிரபு பிரபு நானே உங்களுக்கு தண்ணி அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அவர் உடனே என்ன சொன்னான்னா, குருமா சொல்லியிருக்காரு, இந்த அடி பம்பை வந்து 16 தடவை நீங்க அடிச்சீங்கன்னா எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு எவ்வளோ டீட்டெயில் வந்து குருமா வந்து ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் வந்து சொல்றாரு அப்படின்னு. ஆஹ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஒரு பக்தர் வந்து என்ன பண்ணான்னா காலால எதையோ எடுத்தார். ஏதோ டக்கு இப்ப நம்ம ஒரு சின்ன அதாவது சாமிக்குரிய பொருட்கள்னா கண்டிப்பா நம்ம வந்து காலால எடுக்க மாட்டோம். இதே வேற ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அதை காலால ஒரு சீப்பே கீழே வந்ததுன்னா டக்குன்னு காலால எடுத்துருவாங்க. அப்ப குருமாஜ் வந்து அந்த பக்தர்கிட்ட வந்து சொன்னாரு, காலால எதுவும் எடுக்கக்கூடாது, அது கீழே குனிஞ்சுதான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த பக்தர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டீட்டெயிலா வந்து குருமாஜ் வந்து சொல்றாரு
அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் வந்து கும்பகோணத்துல வந்து 2006ல் அப்பதான் நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து குருமாஷ்ட வந்து அங்க ஷார்ஜால இருந்தப்போ குருமாஷ்ட பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டேன். இது மாதிரி நாங்க ஒரு வீடு கட்டோம், அதுக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தேவை, அங்க வந்து ஒரு சின்னதா ஒரு நாமஹட்டா வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னு குருமாஜ் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி 2007 அது முடிஞ்சு அந்த வீட்டு நாமஹட்டா வந்து அவங்களே வந்து அவங்க கையால வந்து திறந்து வச்சாங்க குரு மகாராஜ். அது இன்னைய வரைக்கும் அந்த நாமஹட்டா சென்டர் வந்து குருமராஜ் கருணையினால, பிரபுபாத் கருணையினால கௌரணிதா இங்க இருக்காங்க. நிறைய பக்தர்கள் அங்க வந்து சேவை பண்றாங்க. குரு மகாராஜே வந்து பர்சனலா அந்த அந்த வீட்டுல வந்து ஒரு 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. மாதிரி ஒரு நான் அப்பெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ குருராஜ் பத்தி இவ்வளோ விஷயங்கள் தெரியாது. சாதாரணமா வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து இவ்வளோ அப்படியே தொடருது. அது ரொம்ப வந்து அப்பதான் குருமாஜுடைய அந்த அந்த ஒரு தூய பக்தருடைய கருணை அப்படிங்கிறது வந்து புரிய வந்தது. இதுக்கு நடுவில் ஒரு தடவை ஒரு பக்தர் வீட்டில் வந்து குருமாஜ் வந்திருந்தப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சேவை கொடுத்துருந்தாங்க எங்களுடைய லீடர். அப்போ வந்து குருமாஜ் வந்து நான் காரிடர்ல இருந்தேன். குருமாஜ் வந்து ரூம்லேருந்து காரிடர்லேருந்து ரூம்லேருந்து காரிடாருக்கு வர நான் காரிடார்ல நின்று இருந்தேன். அப்போ வந்து இது எப்படி எனக்கு எப்படி பாடம் கற்பித்தார் அப்படிங்கிறத நான் இங்க ஷேர் பண்றேன். என்கிட்ட வந்து என்னுடைய பேர் கேட்டார். உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் ரொம்ப ஸ்டைலா திவ்ய லீலா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. திருப்பி திவ்ய லீலா அப்படின்னேன். திருப்பி 3வது முறையா திருப்பி பேர் என்னன்னு கேட்டாரு. ஏன் குருமகன் 3வது தடவை கேட்கிறாரு, 4வது தடவையும் கேட்கிறாரு. எனக்கு பின்னாடி இருந்த பக்தர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு, குரு மகாராஜ் வந்து நான் திவ்ய லீலா தேவிதாசின்னு சொல்ற வரைக்கும் 4 தடவை அந்த பேரை கேட்டிருக்கிறார். ஆக அந்த திவ்யா தேவிதாசி அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். நம்ம வந்து எப்போதும் அந்த சேவகனுக்கு சேவகன் அப்படிங்கிறத வந்து அந்த பணிவை வந்து வெறும் பெருசா 4 தடவை என்னோட பேர் கேட்டதெல்லாம் எனக்கு வந்து அந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சு. குருமா வந்து எப்படி வந்து அந்த நம்ம அந்த நம்முடைய பேர்ல வந்து இந்த தேவிதாசி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து பகவானுடைய சேவகன், சேவகி, பக்தர்களுடைய சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகன் அப்படின்னு தான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்குற அப்படிங்கிறது. இந்த வெறும் இந்த நான் ஒரே கேள்வியை 4 தடவை கேட்டு என்னை வந்து எனக்கு வந்து பாடம் புகட்டினாரு. அது எப்ப போய் நான் என்னுடைய பேர் எப்ப கேட்டாலும் பக்தர்கள் கேட்டாலும் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் சொல்லுவேன், என்னுடைய குருமார் வந்து இப்படிதான் எனக்கு டீச் பண்ணாரு அப்படின்னு. அது மாதிரி அங்க துபாயில வந்து சாப்பிடும்போது அந்த புல்கா டைப் சப்பாத்தி அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுவாரு, யாருடைய சப்பாத்தி நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த சப்பாத்தி வந்து இப்படி இப்படி உள்ள பாப்பாரு. உள்ள வெந்திருந்ததுன்னா அது பாஸ், உள்ள வேகலைன்னா அது ஃபெயில். எல்லாருக்கும் டெஸ்ட் அது. சின்ன சின்ன சப்பாத்தி பண்ணணும். இதெல்லாம் வந்து நல்லா ஹெல் அண்ட் ஹெல்தியா இருக்கும் போது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முழு பச்சை மிளகாய் வந்து அப்படியே அழகா சாப்பிடுவார், கிரீன் சில்லி. அதெல்லாம் அவரோட ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் துபாயில வந்து ஒரு அப்படி சர்வ் பண்ணும்போது என்னாச்சு, அங்க விதவிதமான பழங்கள் குருமாஜ்க்கு வந்தா இதெல்லாம் வாங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து மார்க்கெட்ல வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு பழம் கிடைச்சது. அது வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் குருமாஜ் வந்து கேட்டாரு, இது என்ன பழம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்க சொன்னோம், இது மாதிரி இது பேஷன் ஃப்ரூட் குரு மகாராஜ் அப்படின்னு சொன்னோம். எனக்கு பேஷன் ஃப்ரூட் வேண்டாம், எனக்கு பக்தி ஃப்ரூட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி அவர் அதுலயும் வந்து ஒரு ஜோக்கு. அப்புறம் வந்து இது மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஜோவியல் பர்சன், நல்ல ரொம்ப ஹியூமரஸ் பர்சன். குருமாஜ் வந்து எல்லாரையும் வந்து அழகா சிரிக்க வச்சிடுவார். அது மாதிரி நிறைய ஜோக்ஸ் நடுவில் சொல்லுவார். அதை ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஃபைன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாரு. சரி, ஃபைன் கண்ட்ரினா நல்ல கண்ட்ரி அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எதுக்கு ஃபைன் கண்ட்ரினா அந்த நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஃபைன் போடுவாங்களாம்.
அதனால அது வந்து ஃபைன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நிறைய ஜோக்ஸ் அந்த அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய குருவாஜ் வந்து ஜோக் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் 2008 ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் எங்க பிரபுவுடைய பர்த்டே அன்னைக்கு அவர் காலையிலேருந்து வந்து என்ன பண்ணான்னா, குருமாஸ்லேருந்து எப்படியாவது பிளெஸிங்ஸ் வாங்கணும், இன்னைக்கு என்னோட பர்த்டே ஏதாவது பர்த்டே அப்படிங்கிறது ஒரு பெரிய நாளா அப்போ ஒரு நினைப்பு இருந்தது. அதனால அன்னைக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரபுவே போய் பர்சனலாக ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணிட்டு எப்படியும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடணும், குருமராஜ் கிட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆவலா இருந்தாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து எங்களுடைய சிக்ஷா குரு, எங்களுடைய யாத்ரா லீடர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 பேர் அப்படின்னு நினைக்கிறேன். 10 பேருக்கு அன்னைக்கு பிராமணிக்கல் இனிஷியேஷன். அன்னைக்கு பிராமணிக்கல் இனிஷியேஷன் மந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சின்னதா தான் இருக்கும். அந்த ஒரு கட்டத்துல குருமாஜ் வந்து அங்க சாப்பிட வந்தாரு. அங்க சாப்பிடுற ஒரு இடத்துல வந்து நான், எங்க பிரபு, குருமாஜ் நாங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். அந்த சோ ஜாம், பிரெட் அண்ட் ஜாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குருமாஜ் என்ன சொன்னாங்கன்னா, எங்க பிரபு வந்து போய் ஆசீர்வாதம் கேட்டாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் தலையில கை வச்சுட்டு யூ ஆர் நாட் திஸ் பாடி அப்படின்னு சொன்னார். அது என்னன்னா பர்த்டே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா குருமாஜ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து இந்த உடல் கிடையாது அப்படிங்கறதான் வந்து சொல்லிட்டு அவர் வந்து, நான் இங்க தூரமா இருந்தேன், பட் நானும் இருந்தாங்க. முதல்ல என்னை கூப்பிட்டு எங்க பிரபுவோட கையை வந்து என்னோட தலை மேல வச்சு, பிரபுவோட கை மேல அவருடைய கையை வச்சு வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அது வந்து எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். குருவாருடைய பிளெஸிங்ஸ் வந்து இப்படிதான் வந்து கிடைச்சது. அதுக்கு இங்க மாயப்பூர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாவ பக்தியில உள்ளவர் வந்து ஒரு குணம் பார்த்தோம்னாக்கா அவ்வியர்த்த காலத்தும் அவங்க வந்து நேரத்தை வந்து வீணாக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்போதுமே வந்து பகவானுடைய சேவையில வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருப்போம் பக்தி ரசாமிர்த சிந்துல. அத வந்து நம்ம உண்மையிலே வந்து குருமாருடைய அந்த அவருடைய ஸ்கெடியூல் பார்த்தோம், அவருடைய மீட்டிங் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அந்த அவ்வியர்த்த காலத்துவத்துக்கு வந்து மிக சிறந்த எடுத்துக்காட்டை வந்து நம்ம குருமராஜ் அப்படின்னு சொல்லலாம். முதல் முறை இங்க என்னுடைய பையனுடைய படிப்புக்காக இங்க வந்தோம். மாயப்பர் குருகுலத்துல சேர்க்கறதுக்காக இங்க வந்தோம். அப்படியே குருமராஜருடைய கட்டளைக்கு இணங்கி இங்கே நாங்க தொடர்ந்துட்டோம். அப்போ குருமராஜ் வந்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. எங்க பிரபுவை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு அப்படின்னாங்க. மீட்டிங் எங்க அப்படின்னு கேட்டப்போ ஸ்விம்மிங் பூல்ல மீட்டிங் அப்படின்னாங்க. சரி சரி, ஸ்விம்மிங் பூல் போறதுக்கு முன்னாடி மீட்டிங் வைப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பிரபு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேருக்கு விட்டுருந்தாங்க அப்பாயின்மெண்ட். அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்விம்மிங் பூல்ல அவர் சைக்கிளிங் பண்ணணும். அந்த சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே வந்து மீட்டிங். ஸோ அந்த 2 பேர் யார் 2 பேரை மீட்டிங் கூப்பிட்டுருந்தாரோ அவங்களும் தண்ணியில இறங்கிட்டாங்க. ஆக என்னால போக முடியாது, மாதாஜிஸ் போக முடியாது, பட் பிரபுஸ் எல்லாம் எங்க பிரபு இன்னொரு ஒரு பக்தர், ஆக எல்லாருமே தண்ணியில இருக்காங்க. குருமா வந்து சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே வந்து அந்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பிரபு இந்த தகவல் சொன்னதும் எனக்கு அப்பதான் அந்த அவ்வியர்த்த காலத்தம் வந்து குருமாஜ் வந்து ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த சைக்கிளிங் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா அவர் தொடர்ந்து அந்த சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே வந்து லெக்சர் கொடுப்பார். நம்ம மாயப்பூர்ல எல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இமெயில்களுக்கெல்லாம் வந்து பதில்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா முக்கியமான இமெயில்கள் இல்லை அவர் என்னென்ன இமெயில்களுக்கு ரிப்ளை கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா குளிச்சுக்கிட்டே கடன்னு டிக்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆக ஒரு நிமிடம் கூட வந்து பகவானுடைய சேவையில இல்ல இந்த பிரபுபாத இயக்கத்தின் சேவையில வந்து வீணடிக்காம அவர் வந்து எப்படி அந்த நேரத்தை வந்து செலவு பண்றார் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டேருந்து வந்து கத்துக்கலாம். ஒரு தூய பக்தருக்கு வந்து உடல் உபாதை வந்து ஒரு பொருட்டே அல்ல
அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து குரு மகாராஜ். எப்படி வந்து ஒரு தூய பக்தர் வந்து இந்த குடும்பத்திலாம் பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிர்வாழிக்கும் பொது அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி அந்த குடும்பத்தை தான் பிறக்கணும், இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவன் தான் வந்து தூய பக்தர் ஆக முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம குருமாஜை பார்த்தா அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. தூய பக்தர் வந்து எந்த குடும்பத்துல வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம குருமாஜ் வந்து ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அது மாதிரி ரொம்ப நாளா வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, 5வது ஸ்கந்தம் பகவத்கீதையில வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது எப்படி வந்து இந்த தான் வந்து உடல் அப்படின்னு உடல் தளத்துல இல்லாத ஒரு மனிதர் வந்து செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்கும், ஆனா அவருக்கும் அந்த செயல்களுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை வந்து பகவான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம குருமாஜ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவர் தான் சொல்லலாம். அந்த ஸ்பிருஷன், யாருக்காவது நம்பர் தெரியுமா அந்த ஸ்லோகத்தினுடைய நம்பர்? ஸ்பிருஷன் ஜிக்ரன் விஸ்வேஸ்வரி மாதாஜி, அந்த ஸ்லோகம் 5.18 வந்து 5வது அத்தியாயம். எனக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. ஆனா அந்த ஸ்லோகம் வந்து அது படிச்சோம் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம குருமாஜுக்கு ரொம்ப ரொம்ப மிக பொருத்தமான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். எந்த விதமான இங்க பார்த்தேன், இங்க இருக்கு. அதாவது 8-9 ஸ்லோகம், 5.89. அதாவது திவ்ய ஞானத்தின் தளத்தில் இருக்கிறவர் வந்து பார்ப்பது, கேட்டது, தொடுதல், முகர்தல், சாப்பிடுதல், மற்றும் நகர்தல், தூங்குதல், அப்புறம் வந்து மூச்சிடுதல், எல்லாத்துலயும் அவர் வந்து ஈடுபட்டாலும் ஆனா அந்த நேரத்துல எல்லாம் வந்து அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, இந்த பௌதிக புலன்கள் வந்து தன்னுடைய வேலை செய்கின்றது, ஆனா நான் அந்த பௌதிக புலன்கள் இருந்து வேறுபட்டவன் அப்படிங்கறதுல வந்து ஆத்ம தலத்துல இருக்கிற வந்து இப்படி உணர்வார் அப்படின்னு பகவான் சொல்றார் 5.89 ஸ்லோகத்துல. நான் இது எப்படி எஸ் மா, தேங்க்யூ மா. நைவகிஞ்சித் கரோமீதி யோ மன்யதே தத்வவேத் பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன் அப்படின்ற ஸ்லோகத்துல. எஸ் மாதாஜி. பிரலபன் விசர்ஜன் கிருஹ்ணன் ஸ்வமிஷன் நிமிஷன் அப்பி இந்திரியான் இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரய. சோ அந்த ஸ்லோகம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு முன்னாடி தோணும், இது என்ன ஒரு ஸ்லோகம், இது மாதிரிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு. ஆனா அது குருமகாஷ்டருடைய அது இப்ப இருக்கிற உடல்நிலையில நாம அதை ரொம்ப இதுதான் வந்து ஒரு தூய பக்தர். இவர் வந்து உடல் தளத்துல இல்லை, அது செயல்கள் என்ன சொல்றது, பௌதிக புலன்கள் பாட்டு அதோட செயல்கள் செஞ்சுட்டு இருக்கு. அவர் பாட்டு அவருடைய ப்ரீச்சிங், அவர் இன்னும் என்ன பண்ணணும், புக் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்துங்க, அதை எதுக்கப்படுத்துங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காரு. உடல் அதாவது பௌதிக புலன்கள் அது பாட்டு அவருடைய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கு. எப்படி வந்து அதால பாதிக்கப்படாம இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குரு மகாராஜ். அதாவது உடல் உபாதை வந்து ஒரு பொருட்டே கிடையாது ஒரு தூய பக்தருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு இதுல லெட்டர்லையும் பார்த்தோம்னாக்கா எப்படி அந்த டீட்டெயில், அந்த கேர், இந்த குருமராஜ் உடைய அந்த கேர் வந்து தெரிய வரும். அதே மாதிரி அந்த கேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஆன்மீக குரு என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்டுக்கணும், அதை வந்து மீறி செஞ்சா அதை வந்து நம்மளால அதில் வந்து வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். குரு மகாராஜ் வந்து குறிப்பிட்டு ஒரு ஒரு யாத்திரால நீங்க வந்து இந்த இடத்துல தான் நீங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்லியிருந்தாராம். ஆனா அந்த யாத்திரால சில பக்தர்கள் சில காரணங்கள், அதாவது ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வேற, குரு மகாராஜ் பிரச்சாரம் செய்யறதுக்கு சொன்ன இடம் வேற, அப்படிங்கிற மாதிரினா சூழ்நிலையினால குரு மகாராஜ் சொன்ன இடத்துல வந்து அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியல. அவங்க வந்து
வேற எங்கெங்கேயோ வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் அவங்க அது மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தோம்னா பக்தர்கள், அதாவது அவங்களுடைய பிரச்சாரத்துல வந்து அவங்களால வந்து ஒரு வெற்றி அடைய முடியல. வெற்றினா எப்படின்னா நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஆனா பக்தர்கள், புதிய பக்தர்கள் யாரும் வந்து வந்த மாதிரி தெரியல. ஆனா எப்ப வந்து குருமராஜ் சொன்ன அந்த ஒரு இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அவங்க அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்களோ, இன்னைய வரைக்கும் அந்த யாத்திரால வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருக்கம், பக்தர்கள் வந்து பெருகிக்கிட்டே போறாங்க, புதிய பக்தர். அந்த பக்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இதுல இருந்து என்னுடைய பாடம் என்ன அப்படின்னாக்கா, குருமராஜ் சொல்றத நம்ம வந்து செய்யணும். நம்மளா வந்து எதுவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 10 வருடம் நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா 10 வருடத்துல 3 ஃபேமிலியை தான் எங்களால வந்து கொண்டு வர முடிஞ்சது. ஆனா நாங்க 10 வருடத்துல கொண்டு வந்தது 2 வருடத்துல குருமராஜ் சொன்ன இடத்துல நாங்க பிரச்சாரம் ஆரம்பிச்சப்பறம் அந்த 10 வருட உழைப்புக்கு என்ன பண்ணணும், அது 2 வருடத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிறார். எப்படி வந்து ஒரு குருவுடைய ஆணையை நம்ம வந்து மீறக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் பகிர்ந்துகிட்டாரு. அது மாதிரி குருமராஜ் வந்து சில சமயம் அந்த தீர்க்க தரிசனம், திரிகாலஜான்னு சொல்லும், சில விஷயங்களை அவங்களால முன்கூட்டியே பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சன்னியாசி நம்முடைய ஆன்மீக சகோதரர் வந்து பகிர்ந்துகிட்ட விஷயம். அவங்க வந்து இந்த சார்தாம், கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், அதுக்கு வந்து புக் பண்ணிட்டாங்களாம் டிக்கெட்லாம். அந்த சன்னியாசி மகாராஜ் அவங்க குரூப்போட கிட்டத்தட்ட ஒரு 25 பேர், அந்த மாதிரி எல்லாரும் பிரம்மச்சாரி, அவர் கூட போறவங்க எல்லாம். ஆனா குரு மகாராஜ் வந்து என்ன சொன்னாராம், நீ டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு டிக்கெட் எப்படி கேன்சல் பண்றது, டிக்கெட் கேன்சல் பண்ணா நிறைய பண விரயம் ஆயிடும், அது ஒன்றும் திருப்பியும் வராது அந்த பணமும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையா இருந்துச்சான். இருந்தாலும் வந்து சரி குருமராஜ் சொல்லியிருக்காரு, நம்ம வந்து அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கேன்சல் பண்ணிட்டாராம் எல்லாத்தையும். கரெக்டா எந்த நேரத்துல எந்த டயத்துல அவங்க போறதா இருந்ததோ அந்த டயத்துலதான் வந்து நம்ம கேதார்நாத்ல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு நிறைய அந்த பாதைகள்லாம் சீரழிஞ்சிச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவங்களால போக முடியல, ஸ்டக் ஆயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நியூஸ் படிச்சோம். அதே நேரத்துல அந்த சன்னியாசி அந்த 25 பக்தர்களோட அங்க இருக்கிறதா இருந்ததாம். ஆனா குருமராஜ் வந்து முன்னாடியே வந்து இவட்ட அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அப்போ அந்த பக்தருக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் வந்து பகிர்ந்துகிட்டார். சோ நான் எது நம்மளால பார்க்க முடியாத குருமராஜ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு அந்த நம்முடைய ஆன்மீக சகோதரர் அவர் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டார். இது மாதிரி அந்த குருமராஜ் வந்து எவ்வளவு பாக்குறாரு அப்படிங்கறத நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சில பிரபுபாத் வந்து 2.41 ஸ்லோகம் விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹே குருநந்தன, அந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூராரை வந்து கோட் பண்ணி எஸ்ய பிரசாத் பகவத் பிரசாத் அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இது மாதிரி ஆன்மீக குருவுடைய கட்டளையை வந்து ஒரு லைஃப் மிஷனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக குருவுடைய கட்டளையை வந்து நம்முடைய லைஃப் அண்ட் சோலா எடுத்துக்கணும், அதே மாதிரி லைஃப் மிஷனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சில பிரபுபாத் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சில பிரபுபாதுடைய அந்த பாதச்சுவடை பின்பற்றி நம்முடைய குருமராஜும் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் வந்து சொல்றாரு இது மாதிரி ஒன்ஸ் மிஷன் இன் லைஃப், அதாவது ஆன்மீக குருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையுடைய மிஷன் நம்ம எடுத்துக்கணும், நம்முடைய கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத வந்து பிரபுபாத் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், அதே வந்து நம்மளோட குருமராஜோடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கலாம். எப்படி குருமராஜ் பிரபுபாதுடைய கட்டளைகள்லாம் வந்து 1 by 1 இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செஞ்சணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த கட்டளைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு வந்து
ஒவ்வொரு செக்ரட்டரியா போட்டிருக்கிறார். இதை செயல்படுறதற்கு இந்த செக்ரட்டரி அதை வந்து அதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு கீழே நிறைய பக்தர்கள் வந்து அதை அந்த சேவையை செய்யணும். உதாரணத்துக்கு வந்து கல்கட்டா டு மாயாப்பூர் போட் விடணும், ஃப்ரீக்வெண்டா போட் விடணும் அப்படிங்கிறது பிரபுபாருடைய கட்டளை, குருமராஜ் கொடுத்திருக்கிற கட்டளை. ஸோ அந்த போட் எப்படி இயக்குவது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக்ரட்டரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒரு செக்ரட்டரி போட்டு இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் எனக்கு பிரபுபாதர் இட்டிருக்கிற கட்டளை அப்படின்னு சொல்லி குருமராஜ் வந்து ஒவ்வொரு செக்ரட்டரி இதுக்கெல்லாம் நியமிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னாக்கா குருமராஜ் வந்து ஒரு சன்னியாசி. ஒரு திருமணத்தை நிச்சயிக்கணும் அப்படின்னாக்கா குருமராஜுடைய திட்டப்படி சில கேள்விகள் வந்து கொடுத்துருக்கிறார் குருமராஜ். வந்து அவர் பர்சனலா இந்த கேள்விகளை கொடுக்கல, ஆனா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் ஒரு ஃபார்மேட் இருக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு தயார் அப்படின்னாக்கா இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஒரு இப்போ தம்பதியினர் பக்தர்கள் ஒரு ஆண் பெண் திருமணமாகி அவங்க குருமராஜ்ட்ட போய் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கறதுக்கு போனப்போ முதல் கேள்வி வந்து, இந்த கேள்வி பதிலுக்கு நீங்க வந்து பதில் எழுதிட்டீங்களா, நீங்க பதில் எழுதிட்டு அப்புறமா வாங்க, அப்புறம் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த கேள்வி பதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேசிஸ், இதுக்கு வந்து ஒரு அடிப்படையா இருக்கு. ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து எழுதியிருக்கணும். இந்த கேள்வி பதில் எழுதுனா இதை வந்து அடிப்படையா வச்சு அவங்க நடுவுக்கு அவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா வந்து ஒரு மூத்த பக்தர்களுடைய தலைமையில தான் அதை பண்ணணும், தனியா கிடையாது. குருமா இது கூட சொல்றாரு. இது நான் ஏன்னா வைஷ்ணவ மேரேஜ் பீரோல வந்து என்னால முடிஞ்ச சில சேவைகளை செஞ்சுட்டு இருக்கேன். குருமா வந்து சொன்னது ஒரு கண்டிஷன் என்னக்கா, ஒரு திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும் இது மாதிரி டிஸ்கஷன் வந்து தனியா பண்ணக்கூடாது. ஏன்னா குருநாத் சொன்ன ரீசன், ஹார்மோன்ஸ் வில் டேக் ஓவர். அதனால வந்து ஆணும் பெண்ணும் வந்து தனியா பேசக்கூடாது, யாராவது டிவோட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சன்னியாசியா இருந்து இதெல்லாம் வந்து கைட் பண்ற குருமராஜ். ஸோ இது அவர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன். அது மாதிரி எப்போ இந்த ஜோக் வந்து, அதாவது எப்போதும் திருமணமான தம்பதிகளுக்கு நடுவில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ டிஸ்கஸ் பண்ணப்போ குருமராஜ் சொன்ன ஜோக் என்ன அப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து சைக்காலஜிக்கல், ஆனா நீ என்கிட்ட கேட்காத யார் சைக்கோ யார் லாஜிக் அப்படின்னு ஒரு ஜோக் அடிச்சார். அது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஜோக் அடிப்பாரு. இன்னொரு ஜோக் என்னன்னாக்கா, குருமராஜ் சொன்னது, சாதாரணமா என்ன சொல்லுவோம், நம்ம பால்காரட்ட பால் வாங்கும் போது என்னப்பா பால் தண்ணியா இருக்கு, பால் தண்ணியை கலந்துட்டியா அப்படின்னு கேட்போம். இங்க பெங்கால்ல குருமராஜ் சொன்ன ஜோக், பெங்கால்ல உள்ள பால்காரங்க வந்து பொய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குருமராஜ் அப்படின்னாக்கா, அவங்க வந்து தண்ணியில வந்து பாலை கலப்பாங்க, பால்ல தண்ணியை கலக்க மாட்டாங்க, தண்ணியில பாலை அவங்க கிட்ட போய் பால்ல தண்ணி கலந்தியானா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தண்ணியில தான் பாலை கலக்குறாங்க. அது மாதிரி குருமராஜ் வந்து இது மாதிரி ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த சஃபாரி போனப்போ முதல்ல நான் சஃபாரி போனது வந்து பக்தி நித்யானந்த மகாராஜ் இருந்தப்போ 2014-15 சரியா ஞாபகம் இல்லை. வியாச பூஜா கௌர பூர்ணிமாலாம் முடிஞ்சிச்சு. கௌர பூர்ணிமாவுக்கும் வியாச பூஜாக்கும் நடுவில் தான் சஃபாரி போவாங்க. அப்போ கௌர பூர்ணிமா முடிஞ்சு ஒரு தடவை கிளாஸ் மேல அங்க லோட்டஸ் ரூஃப் டாப்ல வந்து இருந்தது. எல்லா பக்தர்களுக்கும் அன்னைக்கு ஏதோ லட்டு பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. எல்லா பக்தர்களுக்கும் குருமராஜ் வந்து அவருடைய கையால எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ கொடுத்தப்போ என்னுடைய டேர்ன் வந்தப்போ, நீ சஃபாரி போலியா அப்படின்னு கேட்டாரு. இத்தனை பேர் லட்டு வாங்கினாங்க, யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லவே இல்லை, இவர் ஏன் என்னுடைய டேர்ன் வரும்போது சஃபாரி போலியான்னு கேட்டாருன்னா எனக்கு வந்து என்ன இண்டிகேஷன்னா, சரி குருமராஜ் வந்து சஃபாரி போகணும்னு சொல்றாரு அப்படின்னு நான் அடுத்த நாளே வந்து சஃபாரி கிளம்பிட்டேன்.
அவங்க கூட அடுத்த நாள் தான் கிளம்பாதான் இருந்தாங்க. அப்போ அங்க வந்து ஆஹ் அங்க வந்து பார்த்தோன்னா எனக்கு சைத்தன்ய லீலா பத்தி ரொம்ப அழகா வந்து அந்த சைத்தன்ய லீலையை வந்து ரசிக்க செஞ்சவர் வந்து பக்தி நித்யானந்த மகாராஜ் மற்றும் பக்தி தீர தாமோதர் மகாராஜோடைய அவங்களுடைய சங்கம் கிடைச்சது. மகாபிரபுடைய லீலையை வந்து இவ்வளோ அழகா வந்து வர்ணிச்சாங்க. அதுவும் குறிப்பா பக்தி நித்யானந்த மகாராஜ் வந்து கட்வால மகாபிரபு சந்நியாசம் எடுத்துக்கிட்ட இடம், அந்த முடியெல்லாம் எடுத்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முடி எடுத்த அந்த நாவிதன் கூட வந்து அழ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ்ட் டைம் வந்து மிக அழகா விளக்கி எல்லாரையும் அழ வச்சிட்டார். அவ்வளோ ஒரு அந்த சைத்தன்யில வந்து அவ்வளோ அற்புதமா ஒரு சொன்னார். ஆனா அந்த எனக்கு அந்த சைத்தன்ய மகாபுருடைய லீலையை வந்து அவர்கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து குருமாஜுடைய அந்த கேள்வினாலதான் எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா நான் வந்து சஃபாரி போறதா எனக்கு ஒரு திட்டமே இல்லை. இது மாதிரி அங்க வந்து குருமானாலதான் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அங்க வந்து பார்த்தோன்னாக்கா நம்முடைய இங்க டார்ஜிலிங் பக்கத்துல ஷிலிகுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்முடைய இஸ்கான் கோயில் இருக்கு. அந்த ஷிலிகுரியில வந்து அடிக்கடி பூகம்பம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு குருமாஜ் தான் அங்க என்ன அங்க வந்து டெம்பிள், இஸ்கான் டெம்பிள் இருக்கு. ஆனா அங்க சைட்ல என்ன இருக்குன்னா சைட்ல வந்து ஒரு வராகர் தேவர் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. எதுக்கு வராக தேவர் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னாக்கா குருமாஜ் வந்து கொடுத்த காரணம் வந்து இதுதான். அந்த இடம் நம்முடைய கோயில் இருக்கு, அந்த ஷிலிகுரி அந்த இடத்துல வந்து ரொம்ப பூகம்பம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வராக பெருமாள் இருந்தா அது ஒரு பாதுகாப்பா இருக்கும், அந்த இடத்த வந்து பகவான் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வராக பெருமாள் உடைய விக்கிரகத்தை வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க குரு மகாராஜ். மாதிரி எங்களுடைய 25வது திருமண நாள் அப்போ குருமாஜ் கூட இருக்கிறதா எங்களுக்கு ஒரு திட்டமே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சகோதரர் இப்ப நம்முடைய மத்தியில் அவர் இல்லை. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பக்தர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பெங்களூர்ல இருந்த பக்தர்கள், இங்க பெங்களூர் பக்தர்கள் யாராவது இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனா பெங்களூர் பக்தர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஓ அனாதி ஜெகநாத் பிரபுவா, அனாதி ஜெகநாத் பிரபு வந்து வெரி ஹம்பிள் டிவோட்டி, சூப்பர் டிவோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனாதி ஜெகநாத் பிரபுவுடைய அவர் வந்து வேண்டிக்கிட்டார். நாங்க அப்ப பெங்களூர்ல இருந்தோம். ஏதோ வேற ஒரு கோயில் அங்க ஓப்பனிங் இருந்துச்சு, திறப்பு விழா இருந்தது, அதுக்காக போனோம். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, குருமா வந்து இனிஷியேஷன் கொடுக்க போறாங்க, அப்புறம் அங்க வந்து ஸ்வர்ணாபிஷேகம் பண்ண போறாங்க அப்படின்னு அனாதி ஜெகநாத் பிரபு தான் எங்களை சொன்னார். நீங்க வந்து இங்க வரணும் கண்டிப்பா, இந்த டெம்பிள்லயும் இருங்க அப்படின்னு சொல்லி. கடைசியில வந்து அன்றைய நாள் வந்து எங்களுடைய 25வது திருமண நாள். அந்த 25வது திருமண நாள் வந்து குருமாஜோட வந்து கொண்டாட வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது திட்டமே இல்லை, ஆனா அது அனாதி ஜெகநாத் மூலமா பிரபு மூலமா வந்து அந்த திட்டம் வந்து ஏதோ அவருடைய கருணை. குருமாஜ் கூட அந்த சொர்ணாபிஷேகம்ல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, குருமராஜோடைய அபிஷேகம் அந்த பாதத்துல அபிஷேகம் பண்ணணும்னாக்க பிரபுஸ் பண்ணுவாங்க, மாதாஜிஸ் வந்து அவங்களை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நானும் அதான் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். வந்தோடனே குருமா வந்து ஆக்ஷனால எதோ சொன்னாரு, யாருக்கும் புரியவே இல்லை. ஆனா எனக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு. என்னன்னா எனக்கு தனியா ஒரு கலசம் கொடுத்து இன்னைக்கு வெட்டிங் டே அப்படின்னு என்ன வந்து அபிஷேகம் வந்து பண்ண வச்சார். அது மாதிரி அட்டென்ஷன், அதாவது லவ் அப்படின்னாக்கா அட்டென்ஷன் இன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லவ் அப்படின்னா டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு 3-4 பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஏதோ ஆக்ஷன்ல சொல்றாரு புரியல, ஆனா எனக்கு யாருக்கு புரியணும், எனக்கு புரிஞ்சிருச்சு. அது திருப்பி வந்து நான் தனியா வந்து என்னை அபிஷேகம் பண்ண சொன்னார் குருமாஜோடைய பாதத்துக்கு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து அன்னைக்கு கிடைச்சது குருமராஜ்க்கு. இது மாதிரி இங்க மாயப்பூர் வந்ததுக்கு அப்புறம்
பக்தி வைபவ் பக்தி சாஸ்திரி வந்து அங்கேயே முடிச்சுட்டு வந்தேன். நானும் பிரபுவும் இங்க வந்து பக்தி வைபவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே, டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி பிளெஸிங்ஸ் கேட்டேன். குருமா இது மாதிரி மாயப்பூர் இன்ஸ்டிடியூட்ல வந்து மாயப்பூர் இன்ஸ்டிடியூட் சேர்மன் பத்மநாயன் பிரபு வந்து டீச்சிங் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இன்னும் எத்தனை நாளா ஏன் வந்து என்னை பார்க்கவே இல்லை, 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், மாயப்பூர் வந்து நீ இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருராஜ் வந்து கேட்டுக்கிட்டார். சில சமயத்துல வந்து என்ன நினைச்சுப்போம் நம்ம, குருமராஜ் சாதாரண ஒரு பௌதிக உறவு மாதிரி குருமராஜ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இத்தனை பக்தர்கள் நடுவுல இருக்காங்க, அவர் எப்படி நம்மள ஞாபகம் வச்சுப்பாரு அப்படிலாம் வந்து சில கேள்விகள் தோன்றும். ஆனா குருராஜ் வந்து ஒருத்தர் கிளாஸ்ல வந்து சொன்னார்னா, பரமாத்மா மூலமாக ஒவ்வொரு பக்தரையும் குருமராஜுக்கு தெரியும். மேபி நம்முடைய வேறு வேறு இடத்துல இருக்கலாம், பர்சனலா தெரியாம இருக்கலாம். ஆனா இது வந்து சாதாரண பௌதிக உறவு கிடையாது. இது வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உறவு. பரமாத்மா மூலமாக எல்லா விஷயங்களும் குருமராஜுக்கு தெரியும். பரமாத்மா வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதை வெளிப்படுத்துவார். அதனால நம்ம வந்து அது மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. இது வந்து அந்த மாதிரியான உறவு, சாதாரண பௌதிக உறவு கிடையாது. ஒரு பௌதிக உறவுல வந்து பார்த்தோன்னாக்கா நேரம் செலவிடணும், பர்சனல் டைம். அந்த பர்சனல் டைமை வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. எப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் வந்து தவறாம வந்து லெக்சர். ஆன்மீக குருடைய ஒரு ஒரு தடவை ஞாபகம் இருக்கு, ஆன்மீக குரு என்னுடைய பிரசன்ஸ், என்னுடைய டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு குருராஜ் பர்சனல் அவர் மூலமா சொல்லியிருக்கிறார் ஒரு தடவை. என்னுடைய அந்த பிரசன்ஸை வந்து நீங்க கிராண்டடா, அது எப்படி தமிழ்ல சொல்வீங்க மாதாஜி? டோன்ட் டேக் இட் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு குருராஜ் வந்து சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தோன்னா அவர் டெய்லி சைத்தன்ய சரிதாமிருதா கிளாஸ், இல்ல அவர் என்ன புக்கு படிக்கிறார் அதனுடைய டீட்டெயில், அந்த ஜேபிஎஸ் ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னாக்கா அவர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, கணவன் காலையிலேருந்து என்னென்ன பண்ணாரு, ஒரு வீட்டுக்கு வந்தோன்னே உங்களுடைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்லுவாங்க, இல்லை மனைவி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மிக நெருங்கிய உறவு இந்த பௌதிக உலகத்துல. அதை விட இன்னும் மிக நெருக்கமான உறவு அப்படின்னா பரமாத்மா மூலமாக, அதாவது பரமாத்மாவின் வெளிப்படையான பிரதிநிதியாக இருப்பவர் குரு மகாராஜ். இன்னும் இது வந்து மிக நெருங்கிய அந்த உறவு பார்த்தோன்னாக்கா, இப்போ நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் நம்ம படிச்சிடலாம். இவர் என்ன போனாரு, இவர் என்ன சாப்பிட்டாரு, நான் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு வந்து நமக்கு டீட்டெயில் கொடுக்குறாரு. இந்த பக்தரை நான் சந்திச்சேன், இன்னைக்கு இந்த விஷயம் இருந்தது, இந்த இடத்துல இந்த பக்தர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு, இந்த சேவையை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயிலா நமக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த கனெக்ஷன் நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும், அந்த தொடர்ந்து அவரிடம் இருந்து கேட்டல். அதுக்கு தான் அவர் நமக்கு எல்லா விதமான வாய்ப்பையும் நமக்கு வந்து கொடுக்கிறார். சமீபத்துல இன்னொரு விஷயம், இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்துல இப்போ பார்த்தோம்னாக்கா, குறிப்பா இப்ப ஸ்ரீனிவாசாச்சாரி பரிக்கிரமா டயத்துல வந்து போனப்போ குருமா வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாசாச்சாரியருடைய தந்தையார் வந்து தனக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாகவும், உடனே அவங்களுடைய மனைவி வந்து சைத்தன்ய மகாபிரபுட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னதும், சைத்தன்ய மகாபிரபு உடனே ஆசீர்வாதம் செஞ்சு இந்த பக்தர் வந்து என்னுடைய புத்தகங்களை வந்து எல்லா இடத்துலையும் பரப்புவார் அப்படின்னு சொன்னோன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசாச்சாரியர் பத்தி அந்த ஒரு பாஸ்ட் டைம், அந்த ஒரு லீலையை சொல்லிட்டு கிரகஸ்தர்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் ஒரு ஆச்சாரியராக இருக்கணும், ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு ஆச்சாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லீலையை சொல்லிட்டு அவர் வந்து சொல்றார். இதெல்லாம் வந்து கிரகஸ்தர்களுடைய கடமை அப்படின்னு ஒவ்வொரு லீலையை எப்படி வந்து கனெக்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு பௌதிகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா அட்டென்ஷன் இன் டீட்டெயில் எல்லாமே சொல்றார். ஒவ்வொருத்தரையும் குருமாஜ் அடிக்கடி அவருடைய வகுப்புல சொல்ற வர்றது என்னன்னாக்கா,
சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சன்னியாசி ஒரு படை இருந்தது, சன்னியாசி படை இருந்தது. ஐ ஹாவ் அன் ஆர்மி ஆஃப் சன்னியாசிஸ் அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லதாகவும், பிரபுபாத் வந்து என்ன சொல்றாருனாக்கா, என்னிடம் வந்து என்ன ஆர்மி இருக்கு, கிரகஸ்தர்களுக்கான ஆர்மி இருக்கின்றது. ஸோ அதை திருப்பி திருப்பி நமக்கு பிரபுபாத் வந்து குருமா வந்து அவருடைய வகுப்புல வந்து சொல்றார். அப்படி எதுக்கு ஆர்மி அப்படின்னாக்கா, ஏன் ஆர்மி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, பக்தி தொண்டு அப்படிங்கிறது மாயையிடம் நாம் செய்ய போகின்ற போர். நம்ம வந்து மாயிட்ட வந்து அறிவிக்கின்றோம், உன்னோடன் போர் புரிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் எழுதுறாரு. டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னாக்கா, பக்தி தொண்டு அப்படின்னாக்கே டிக்ளரேஷன் ஆஃப் வார் அகெயின்ஸ்ட் மாயா. நம்ம வந்து மாயிடம் போர் தொடுக்க போகின்றோம் என்று சொல்லி அறிவிக்கின்றோம். ஸோ அப்ப அந்த மாயையோட நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னாக்கா யார் தேவை அப்படின்னாக்கா, ஒரு படை தேவை. அதுக்குதான் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே சில பிரபுபாதருடைய வயிற்றோட பின்பற்றி குருமராஜனும் அதை வந்து திருப்பி 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 வந்து ரிப்பீட் பண்றார். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாயை அப்படிங்கிற அந்த சக்தியை வந்து நம்ம வந்து எப்படி வெல்ல முடியும் அப்படின்னாக்கா, பக்தர்கள் சங்கத்துல வெல்ல முடியும். அதற்கு ஒரு படை தேவை. நமக்கு வந்து இந்த அஸ்திரம், இந்த ஹரிநாமம் அப்படிங்கிற அஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய தற்காப்புக்காக அது கவச்சம். அந்த கவச்சம் என்ன கவச்சம் அப்படின்னாக்கா, 4 சட்டத்திட்டங்கள் மற்றும் பக்தர்கள் சங்கம். அந்த 2 கவச்சம் வந்து ரொம்ப பலமா போட்டிருக்கணும். பலவிதமான அந்த லேயர்ல சொல்லுவாங்களே, அடுக்கடுக்கா போட்டிருக்கணும் அந்த கவச்சத்தை. அப்ப கையில வந்து அஸ்திரத்தை எடுத்துக்கணும். அஸ்திரம், நம்முடைய அஸ்திரம் எது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த அஸ்திரம். சோ அந்த அஸ்திரம், அதனாலதான் அந்த ஆர்மி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நம்ம படை வீரர்கள் மாயையுடன் வெல்வதற்காக குருமாருடைய கருணை மற்றும் எல்லா முந்தைய ஆச்சாரியர்களுடைய கருணை, இதெல்லாமே பார்த்தோன்னாக்கா ஒரு டீம் ஒர்க். இதை வந்து தனியா நம்ம குருநாத் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா வந்து பிரிக்க முடியாது. நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவங்க ஒரு டீம் ஒர்க். நம்முடைய கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி, பக்தி வினோத் தாக்கூர், கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சில பிரபுபாத் மற்றும் சில பிரபுபாருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்ல இது வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. அதனால குருமராஜ் தனித்து கிடையாது. எப்பொழுதுமே குருமராஜோட சில பிரபுபாத். ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஞாபகம் இருக்கு. சில குருமராஜ் என்ன சொன்னாங்கன்னா, டீட்டெயில் எப்படி வந்து படம், பிரபுபாவுடைய பிக்சர் எப்படி இருக்கணும், அப்புறம் அவருடைய படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்லியிருக்கிறார். பிரபுபாவுடைய படம் வந்து பெருசா இருக்கணும், என்னுடைய படம் சின்னதா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம குருமராஜ், ஆனா குருமராஜுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய அவங்களுடைய குருவுக்கு எஞ்சிய சிஷ்யராக நான் இருக்கக்கூடாது. அதனால பிக்சர் வந்து இப்படி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் பிரபுபாத் மேல எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே இப்படி குருமராஜ் இருக்கும். சமதளத்துல சமதளத்துல அந்த ஆல்டர்ல இருக்கணும் அப்படின்னாக்கா சின்னதா இருக்கணும். ஆனா நீங்க காமன் ப்ரோக்ராம்ல எல்லாம் வைக்கிறீங்கன்னாக்கா பிரபுபாத் பிக்சர் இந்த இடத்துலயும் குருமராஜ் பிக்சர் இப்படி இருக்கணும். அதாவது சில சமயத்துல வந்து பிரபுபாத் பிக்சர் இப்படியும் குருமராஜ் பிக்சர் இப்படியும் இருந்ததுன்னா அது வேற பரம்பரை. நம்மளது வந்து லெஃப்ட் டு ரைட். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து குருமராஜ் வந்து சொல்லியிருக்கிறான். நம்முடைய பரம்பரை வந்து லெஃப்ட் ரைட் இப்படிவா இருக்கணும், ரைட்டு லெஃப்ட் கிடையாது அப்படின்னு இந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து குருமராஜ் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னாக்கா சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த தாமரை பாதத்தை வந்து எல்லா இடத்துலயும் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். அது யாருடைய ஐடியா அப்படின்னாக்கா, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 108 இடங்கள்ல வந்து எங்கெங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு போனாரோ அங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்க. அவர் இருக்கும்போது 8 இடங்கள்லாம் தான் வச்சாரு. அதை வந்து குருமராஜ் வந்து அதை தொடர்ந்து அதை வந்து நம்முடைய இஸ்கான் சார்பாக, குருமராஜுடைய அது ஒரு முக்கியமான ஒரு சேவையா இருக்கு. இஸ்கான் சார்பா நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து அதை
வச்சிட்டு இருக்கோம். இப்ப கூட 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆதி சப்தகிராம் அப்படிங்கிற இடத்துல வந்து குருமாஜ் போய் நித்யானந்த பிரபுவுடைய தாமரை பாதத்தை வந்து அங்க வச்சிருந்ததா வந்து சொல்லிட்டாங்க. அங்க அபிஷேகம் உடைய அந்த இது கிடைச்சது. அது மாதிரி முந்தைய ஆச்சாரோடைய கட்டளைகளை வந்து எப்படியெல்லாம் நம்ம நிறைவேற்றலாம். குறிப்பா பரிக்கிரமா, நவதீப் மண்டல் பரிக்கிரமா பத்தி ஆக்சுவலா நவதீப் தாம் மகாத்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. நவதீப் தாம் பரிக்கிரமா எப்படி எல்லாம் இருக்கு அந்த ஒரு புக்கு தனி. அது இல்லாம ஒரு சின்ன புத்தகம் இருக்கு, நவதீப் தாம் மகாத்மியா அப்படின்னு சொல்லிட்டு பக்திவினோத் தாக்கூர் எழுதினது புக்கு. அந்த புக்கு பார்த்தோன்னாக்கா நவதீபத்தை பத்தி அவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாங்க. நவதீப்ல வந்து எல்லா புனித ஸ்தலங்களும் இருக்கு. காஞ்சி, காஷி, ராமேஸ்வரம், நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா போகணுங்கிற, அயோத்தியா, ராமேஸ்வரம் தனித்தனியா போகணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா புனித ஸ்தலங்களும் இங்கே நைமிஷாரண்ய இங்கே நவதீபத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்திவினோத் தாக்கூர் அதுல சொல்றாரு. கலியுகத்துல வந்து குறிப்பா எல்லா புனித ஸ்தலங்களும் அதனுடைய சக்தியை இழந்து விட்டது. ஆனால் நவதீபத்தில் அந்த சக்தி இருக்கின்றது. இந்த கலியுகத்தின் தாக்கத்தினால அது குறைந்திருக்கின்றது. ஆனா அந்த அந்த நவதீபத்திலும் அந்த சக்தி மகாபிரபுடைய கருணையினால அழியப்படவில்லை. ஆக எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் நீங்க தனித்தனியா போகணுங்கிறது இல்ல, நீங்க இங்க நவதீபத்துல இருக்கலாம் அப்படின்னு அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. அதுக்கு நம்முடைய குரு மகாராஜ் வந்து எந்த அளவுக்கு பக்தர்கள் இந்த நவதீப் மண்டல் பரிக்கிரமால கலந்துக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆசை. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அதை வந்து முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அந்த நவதீப் மண்டல் பரிக்கிரமா. எனக்கு முதல் தடவை எனக்கு என்னுடைய மகன் வந்து 4 வயதா இருக்கும்போது வந்திருக்கேன் நான். அப்ப 2 பரிக்கிரமா தான், ஒரு இன்டர்நேஷனல், ஒரு பெங்காலி பரிக்கிரமா. அந்த இன்டர்நேஷனல் பரிக்கிரமால நான் இந்த சின்ன பையனை வச்சுட்டு நான் வந்து போகல. ஏன்னா ஒரு தடவை ஒரு டென்ட்டுக்கு போய் பார்த்துட்டு நான் பயந்து ஓடி வந்துட்டேன், நான் டென்ட்ல எல்லாம் தங்கல அப்படின்ட்டு. ஆனா இப்ப கடந்த 5 வருடங்களாக அவ்வளோ முன்னேற்றம் ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோன்னா இஸ்கானே வந்து அந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம எங்கெல்லாம் தங்குறோமோ குருமாஜ் மற்றும் பக்தர்களுடைய அந்த ஒத்துழைப்பு, குறிப்பா குருமாரோட என்கரேஜ்மெண்ட், அந்த ஊக்குவிப்பல் தான் முக்கியமா பார்த்தோம்னாக்க. அந்த இடத்தெல்லாம் வாங்கி அது வந்து இஸ்கான் இடத்த வாங்கி அந்த இடத்த எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தோணும், எதுக்கு வந்து இவ்வளோ ஏன் இவங்க மெனக்கடணும்? அழகா காலைல போயிட்டு சாயந்தரம் வந்தா என்ன? பிரசாதத்தை வந்து இங்கேருந்து 5 லாரி 5 கிச்சன்ல சமைக்கிறாங்க பார்த்தோம்னாக்கா. இப்ப இந்த வருஷம் பார்த்தோன்னா 7 பரிக்கிரமா இல்லையா? கதா பவன்ல ஒரு கிச்சன் ஒரு குரூப்புக்கு சமைக்கிறாங்க, சுலப் கிச்சன்ல ஒரு குரூப்புக்கு சமைக்கிறாங்க, கீதா பவன்ல ஒரு குரூப்புக்கு சமைக்கிறாங்க, அன்னதான்ல ஒரு குரூப்புக்கு சமைக்கிறாங்க. அது இல்லாம ஸ்கூல்ல நம்ம சவுத் இந்தியன் பரிக்கிரமாக்கு 10-12 வருடம் கூட தோணும், இது ஏன் இவ்வளோ மெனக்கடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு, ஆச்சாரியர்கள் எந்த அளவுக்கு இதை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஜீவ கோஸ்வாமியை வந்து நித்யானந்த பிரபு வந்து பரிக்கிரமா அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. ஆக நம்ம பரிக்கிரமா பண்ணும் போது இந்த உலகத்திலேயே ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரபஞ்சத்துக்கான பிரார்த்தனை இந்த நவதீப் மண்டல் பரிக்கிரமால நடக்கிறதன் மூலமாக அது நிவர்த்தி ஆகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பக்தனும் அந்த ஒவ்வொரு தீபத்திலையும் பாடணும், நாம சங்கீர்த்தன பாடணும். அந்த 5 விதமான பக்தி தொண்டு, அந்த சக்தி வாய்ந்த 5 விதமான பக்தி தொண்டு, நாமகீர்த்தன், அதுக்கப்புறம் விக்கிரக வழிபாடு, அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள் சங்கம், இந்த 5 விஷயங்கள், பாகவதத்தை கேட்டல், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நவதீப் தாமத்துல ஒவ்வொரு இரவும் நம்ம பண்ணணும். அங்க தூங்கணும், அங்க சாப்பிடணும், அங்க குளிக்கணும் அப்படின்னு குருமா வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்றார். அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால திருப்பி திருப்பி நவதீப் தாம், அந்த நவதீப் மண்டல் பரிக்கிரமாவுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் குருமாஜ் வந்து கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப இவ்வளோ நாளா வந்து இவ்வளோ வந்து ஒரு முக்கியமான நவதீப் மண்டல் பரிக்கிரமாவுக்கு வந்து தென்னிந்திய பக்தர்கள் வராததுக்கான காரணம் என்ன அப்படின்னோன்னா, அந்த வங்காள பிரசாதம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்ச வந்தோன்னே, நமக்கே தெரிஞ்ச விஷயம், பல்ராம் கோவிந்த பிரபுட்ட சொல்லி இது மாதிரி நீங்க இட்லி தோசை செஞ்சு கொடுங்க, அப்படியாவது பக்தர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு அவர் சொன்ன ஐடியா. அப்கோர்ஸ் அதை வந்து குரு ஆக்ஞாவா வந்து பல்ராம் கோவிந்த பிரபு எடுத்துக்கிட்டு
அதுக்கு வந்து நமக்கு எல்லா விதமான அந்த சேவையை நமக்கு பண்ணி கொடுத்தவர் பல்ராம் கோவிந்த பிரபு. அவருக்கு நம்ம இன்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த ஐடியா வந்து குருமாஜ்டேந்து வந்து இப்போ நம்முடைய தென்னிந்தியா அந்த சவுத் இந்தியா குரூப் வந்து இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த வருடம் வந்து பார்த்தோன்னாக்கா 950 ரெஜிஸ்ட்ரேஷன். அது இன்னும் பெருகணும். மக்கள் நம்முடைய பக்தர்கள் வந்து இந்த நவதீபண்டல் பரிக்கிரமாவுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியுடைய விருப்பம் இந்த அந்த நவவித பக்தி தொண்டு அதுல எல்லா விஷயங்களும் நம்ம ஒவ்வொரு தீபத்திலையும் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு விருப்பம். அப்படிப்பட்டது இந்த சக்தி வாய்ந்த இந்த நவதீபம் அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் அந்த நவதீப் மகாத்மியா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து நமக்கு சொல்றாரு. குருமாஜோடைய அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பிரபுபா வந்து சொல்லியிருக்காரு, சைத்தன்ய மகாபுருடைய சகா வந்துதான் இவருடைய அந்த அசோசியேட், அவர் தான் வந்து குருமராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப ஒரு ரொம்ப மூத்த பக்தர்கிட்ட நான் வந்து கேட்ட ஒரு விஷயம், எல்லாரும் என்னென்னமோ வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. குருமா வந்து ரொம்ப அமைதியா சில பிரபுபாத் அவருடைய குருமராஜ் இட்ட கட்டளை என்ன அப்படின்னாக்கா, இந்த கடவுள் ராஜ்யத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதை வந்து எப்படி டெவலப் பண்ணணும், இதை வந்து நீ டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய சேவையா இந்த மாயாப்பூர் தாமம் வந்து குருமராஜுக்கு வந்து சில பிரபுபா வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் குருமராஜ் சமயத்துல வந்து சொல்லுவாங்க, எப்படி வந்து சைக்கிள்ல வந்து இங்கேருந்து கிருஷ்ணாநகர் போய் தேவையான சாமான்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்லாம் வந்து நிறைய வகுப்புகளில் வந்து அந்த பழைய சம்பவங்களை வந்து நினைவு கூறுவார் குருமராஜ். எப்படி அங்கே சில சமயம் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் இங்கே ஆணுச்சு. அப்போ வந்து குருமராஜ் எல்லாம் கன் வச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல தான் வந்து பக்தி ராகவ் மகாராஜ் வந்து அதனால தான் வந்து அந்த ஒரு பிரச்சனையில தான் இது மாதிரி அவருடைய காலை இழந்துட்டார் அப்படின்லாம் வந்து குருமராஜ் வந்து அவங்களுடைய வகுப்புல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார். எப்படி வந்து பிரபுபாருடைய அந்த ஆணைக்கு இணங்க அந்த எப்படி இதை வந்து முன்னேற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாயாப்பூர்ல வந்து 50,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு பிரபுபாத் சொல்லியிருக்கார். அது ஆரம்பம் ஆயிடுச்சு. இப்பவே பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட 5,000 7,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த சிட்டி இந்த ஆன்மீக நகரத்தை வந்து அதை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு பிரபுபாதிட்ட கட்டளை குருமராஜுக்கு. அது வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. நிறைய முன்னேற்றம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னாக்கா குருமராஜ் வந்து ரொம்ப அவர் நிறுவிய இந்த ஒரு ஆஃபீஸ் டிவோட்டி கேர், பக்தர்களை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது டிவோட்டி கேர் அப்படின்னு சைத்தன்ய பவன் அப்படிங்கிற பில்டிங்ல கதாபவனுக்கு பின்னாடி அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, டிவோட்டி கேர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ். அது வந்து சில நம்முடைய குருமராஜ் ஆரம்பிச்சு வைத்த ஒரு ஆஃபீஸ். பக்தர்களுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா வந்து இமெயில் மூலமாகவோ இல்லை பக்தர்களை வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அவங்களுக்கு வந்து தகுந்த ஒரு உதவி அளிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகவே பிரத்யேகமாக இந்த ஒரு டிவோட்டி கேர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஃபீஸை வந்து நிர்வகிச்சு வச்சிருக்கிறாரு. அதை இப்ப நம்முடைய ஆன்மீக சகோதரர் ஸ்வரூப் கிருஷ்ண பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர், நம்முடைய ஆன்மீக சகோதரர், அவர் தான் அதை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பக்தர்களுக்கு அவர் நல்ல ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஒரு பக்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா எப்படியெல்லாம் நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கணும். ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய கிருஷ்ண உணர்வு அவங்க வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுதான் குருமாருடைய நோக்கம். அந்த யாரும் பார்க்காம இருந்து அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எல்லாரும் பக்தர்கள் பக்தி பக்தி அப்படின்னு ரொம்ப பிஸியா இருந்துட்டு அந்த ஒரு கேர் அப்படின்னு இல்லாத பட்சத்துல பக்தி தொண்டை விட்டு விலகி விடுகின்றார்கள். அது நிறைய இடங்கள்ல வந்து இருந்திருக்கு. அதனால அதோட முக்கியத்துவத்தை, அதாவது டிவோட்டி கேருடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு குருமார் பிரத்யேகமா இந்த ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாரு.
அந்த டிவோட்டி கேர்ல வந்து நம்ம இமெயில் அனுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இ கேர் மூலமாக, அதுக்கு இ கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இ கேர் மூலமாக அவரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். தகுந்த ஒரு அந்த உதவி வழங்கப்படுகின்றது. ஏன்னா இது எல்லாமே வந்து குருமாவுடைய திட்டம் தான். எல்லா பக்தர்களுக்கும் வந்து அந்த ஒரு உதவி தேவை. அந்த பர்சனலால அவங்களால சில விஷயங்களால அவங்களுடைய பக்தி தொடர முடியவில்லை, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, பக்தி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த அங்க அந்த ஆபீஸ் நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே வந்து குருமாவுடைய திட்டம் தான். எந்த அளவுக்கு பக்தர்களை வந்து கேர் எடுத்துக்கணும், அவங்களுடைய பர்சனல் லைஃப் கேர் எடுத்துக்கும் போது அவங்களால கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து தொடர முடியும் அப்படிங்கிறது. இப்ப அந்த குருமானுடைய அந்த டிவோட்டி கேர், அந்த ஒரு டிவோட்டி கேர், கேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மீக குருவுடைய பிரதிநிதி சிக்ஷா குரு, என்னுடைய சிக்ஷா குரு, அவங்களுடைய மனைவி, அந்த டிவோட்டி கேருக்கு அவங்களும் வந்து ரொம்ப ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்வேன் நான். எனக்கு வந்து 2008ல் எனக்கு வந்து முதல்ல என்னுடைய மகனுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. அவர் சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் போட்டிருந்தோம், அவருக்கு வந்துருச்சு. எனக்கு சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் போடாமே எனக்கு வந்துருச்சு. ஆனா அவருக்கு அந்த வேக்சினேஷன் போட்டதால ரொம்ப மைல்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 23 நாட்கள் வந்து அந்த குவாரண்டைன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் வீட்டுல இருந்தேன். ஆனா அந்த 23 நாட்களும் வந்து என்னை வந்து ஒரு தாயா பார்த்துக்கிட்டது வந்து என்னுடைய சிக்ஷா குரு. அது நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த டிவோட்டி கேர் மூடு, குருமாருடைய அதே மூடு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னுடைய சிக்ஷா குரு, நம்முடைய ஆன்மீக சகோதரி, அவங்களுக்கு இருந்தது. அந்த டிவோட்டி கேர் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த அளவுக்கு என்னுடைய ஹார்ட்டை வந்து டச் பண்ணுச்சு. இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 23 நாள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இத்தனைக்கும் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இங்கிலீஷ் டீச்சர். எனக்கு காலைல 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அவங்க எனக்கு சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி இருந்தப்போ அவங்களுடைய 2 மகள்கள், இப்ப 2 பேரும் கல்யாணம் ஆகி 2 பேரும் குழந்தைங்களே இருக்காங்க. அப்போ வந்து சின்ன டீனேஜ் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம், அவங்க 2 பேர்கிட்ட சொல்லி சமையல் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருந்தாங்க. அது மாதிரி டிவோட்டி கேருக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுடைய குருமா வந்து கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப் ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல எமோஷனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா அந்த கேரை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் வந்து குருமாஸ்டர் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே வந்து என்னுடைய சிக்ஷா குரு என்னோட மனைவி கிட்டே நான் வந்து பார்த்துருக்கிறேன். நேரம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குருமாருடைய புகழை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் அவருடைய ஜோக்ஸ் எனக்கு என்னன்னே அவன் ஞாபகம் வந்ததோ அந்த ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அவருடைய அந்த இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், கீர்த்தன் மேலால வந்து எப்படி குருமாஜ் கீர்த்தனம் பண்ணும் பொழுது ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய கண்கள்ல இருந்து அந்த கண்ணீர், நம்முடைய சைத்தன்ய சரித்தாமிரத்தில் நம்ம படிச்சிருப்போம். இது மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணும்போது ஜீவ கோஸ்வாமி, இப்ப நவதீப் மகாத்மால கூட படிச்சுட்டு இருந்தேன், ஜீவ கோஸ்வாமி வந்து அழ ஆரம்பிச்சுட்டாரு. அது மாதிரி இது நரோத்தம் தாஸ் தாக்கூருடைய பாஸ்ட் டைம் படிக்கும் போது கூட இந்த ஆச்சாரியர் அழ ஆரம்பிச்சுட்டாரு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே வந்து அந்த எக்ஸ்டசிக்கு போயிட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து கண்கூடா வந்து பார்க்க முடிஞ்சது கீர்த்தன் மேலாவுடைய கடைசி நாள்ல. ஆக நம்முடைய இது ஏற்கனவே கூட ஒரு தடவை கீர்த்தன் மேலால வந்து இங்க மாயப்பூர்ல நடந்தது, அப்ப திரும்பவும் நடந்தது. ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய குருமா வந்து ஒரு தூய பக்தருடைய அறிகுறியெல்லாம் வந்து அவர் வெளிப்படுத்துகின்றார். அதே சமயம் பணிவோடு இருக்கிறார். மிக ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறந்த குணம் அவட்ட கத்துக்கணும். இங்க மாயாப்பூருடைய தலைமை மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, மேனேஜ்மெண்ட்ல ஒரு அங்கத்தினர் குரு மகாராஜ் இருக்கிறதுலயே சீனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இஸ்கான்லயே சீனியர் மோஸ்ட் சன்னியாசி அப்படின்னாக்கா குரு மகாராஜ். அவர் கூட அங்கத்தினராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னாக்கா பிரபுபாருடைய ஆன்மீக சகோதரருடைய சிஷ்யர்கள் தான். ஆனா அவங்க எல்லாருக்கும் நடுவுல அவர் ரொம்ப பணிவா இருப்பார் அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து குருமாஸ்ட வந்து கத்துக்கலாம்.
ஸோ தேங்க்யூ ரஜேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புகழ் புகழாரம் தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். இப்ப நேரமின்மை மாதாஜி காரணமாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் பத்தாது மாதாஜி, ஒரு 10 கிளாஸ் கண்டினியூஸா வாரம் கொடுக்கலாம்னு இருக்கோம். நீங்களும் பிரபுவும் வாங்க மாதாஜி, மாத்தி மாத்தி கொடுங்க மாதாஜி எல்லா வாரமும். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரே மாதாஜி. எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. பக்தி தொண்டுல வந்து நல்லா சிறப்பா இன்னும் பண்ணணும். குரு மகாராஜுக்கு வந்து நல்லா சேவை பண்ணணும். பிரபுபாத் இயக்கத்துக்கு நல்லா சேவை பண்ணணும் அப்படின்னு. மாதாஜி கேள்விகள் இருந்தா கேட்க சொல்லலாம் பக்தர்களுக்கு. எஸ் மாதாஜி, கேள்விகள் எனக்கு பதில் தெரிஞ்சா நான் சொல்லிடுறேன் மாதாஜி. உங்களுக்கு தெரியும் மாதாஜி, அது மாதிரிதான் கேள்வி கேட்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. வித்யா ஸ்ரீ ராதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிறீங்களா மாதாஜி? கிளாஸஸ் இங்க மாயப்பூர் இன்ஸ்டிடியூட்ல நான் டீச் பண்றேன் மாதாஜி. அப்புறம் போல தமிழ்ல கொடுத்தாங்கன்னா டீச் பண்றேன். ரெகுலரா ரீடிங் பண்ண வைப்பேன் மாதாஜி. அவ்வளவுதான் மாதாஜி. மாதாஜி உங்க குரூப்ல ஆட் பண்ணிக்கிறீங்களா மாதாஜி? உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா. நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு குரூப்ல இருந்தீங்கன்னா அதே தொடரலாமே மாதாஜி. அவங்க லிங்க் அனுப்புறாங்களே மாதாஜி, அதே இதுவா? அதே இல்ல அதுவே இதுவா மாதாஜி? சேம் லிங்கா? இல்ல வேற லிங்க் மாத்தி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க மாதாஜி? சென்னை. சென்னையில எங்க மாதாஜி? மடிப்பாக்கம். சரி, ஓகே. நான் அப்புறம் எங்க சங்கத்துல உங்களை பர்சனலா யாராவது தெரியுமா? நீலாம்பரி சில மாதாஜி தெரியும் மாதாஜி. நான் அப்புறமா கண்டிப்பா கான்டாக்ட் பண்றேன் மாதாஜி உங்களை. ஓகே மாதாஜி. மாதாஜி எங்க நல்ல குருமராஜுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு பிளஸ் பண்ணுங்க மாதாஜி. நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. நீங்க தான் மாதாஜி எங்களை எல்லாரும் பிளஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு தகுதியில இருந்தா கண்டிப்பா நான் ப்ரே பண்ணிக்கிறேன் மாதாஜி. உங்களுக்கு ரமாரங்கினி மாதாஜி தெரியும் இல்லையா? தெரியும் மாதாஜி, தெரியும். சரி, நான் அப்புறம் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 2 பண்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி இப்ப சொன்னீங்கல்ல, குருமராஜ் வந்து உங்களை 4 வாட்டி கேட்டார், திரும்பி ஒரே இதா, அது என்னது சொல்லுங்க திரும்ப இன்னொரு வாட்டி. இல்ல பிரபு, கேள்வி புரியல பிரபு, சொல்லுங்க. குருமராஜ் வந்து உங்களை வந்து 4 வாட்டி ஒரே இது கேட்டான்னு சொன்னீங்களா? அது பிரபு, சொல்லுங்க. அது வந்து நான் வந்து தேவிதாசி அப்படிங்கறத விட்டுட்டு அந்த நம்முடைய பேர்லயே வந்து அந்த சேவகி அப்படிங்கறதா முக்கியமான விஷயமே. அத வந்து என்னுடைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாரு. நான் வந்து தேவிதாசி அப்படிங்கறத சொல்லாம வெறுமனே திவ்யலீலா 4 தடவை சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் வந்து இந்த பேர்ல வந்து இந்த தேவிதாசி அப்படிங்கறதா முக்கியமான விஷயமே அப்படிங்கறத அந்த கேள்வி மூலமா வந்து, வெறும் கேள்விதான், 4 தடவை அதே கேள்வியை கேட்டாரு. அப்புறம்தான் எனக்கு டியூப்லைட் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த கேள்வியில வந்து அதாவது இந்த பணிவு, இந்த சேவகி அப்படிங்கறதா முக்கியம் அப்படிங்கிறது. அந்த சேவை தான் முக்கியம். எஸ் பிரபு, அந்த தேவி தாசி அல்ல தாசன் அப்படிங்கறதா முக்கியம். சில பேர் வந்து தவறுதலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து பெத்தவங்களை சொல்லும் பொழுது பிரபு அப்படின்னு சொல்லுவோம். மத்தவங்க அதாவது அவங்களே சொல்லிக்கும் போது என்ன சொல்லணும், தாஸ் அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இல்லையா? சில சமயம் தவறுதலா வந்து நான் இந்த பிரபு பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பிரபு அப்படிங்கறது நம்ம தான் சொல்லணும். அவங்க சொல்லும் பொழுது தாஸ் அப்படின்னு தான் சொல்லணும், இல்ல தாசி அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே பக்தர் தானே சொல்லிக்கிறாங்க. நான் பக்தர் பேசுறேன், இந்த பேர் அப்படிதானே சொல்றாங்க. இல்ல, பேர் சொல்லணும். அதாவது என்னுடைய பேர் இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா திவ்யலீலா தேவிதாசி பேசுறேன்னு சொல்லணும். திவ்யலீலா மாதாஜி பேசுறேன்னு சொல்லக்கூடாது. நானே பேர் சொல்லணும். பேரோட தாசின்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். பேரோட தாசி. லேடிஸ்னா தாசி, பிரபுஸ்னா தாஸ் அப்படின்னு சொல்லணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம், இந்த ராச சிந்து பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே தண்டவத் கிருஷ்ணா. பிரணாம். பிரணாம் பிரணாம் பிரபு, சொல்லுங்க பிரபு. நல்லா இருந்தது மாதாஜி, தமிழ்ல கேட்கறதுக்கு. பிருந்தாவனத்துல இருந்து கேட்கிறேன். ஓ, நல்லா இருந்தது. ஆஹ் அந்த பாகவதம் 5, 8, 9ல ஆ, அது ஒண்ணு சொன்னீங்க, அது திருப்பி சொல்ல முடியுமா? பகவத்கீதை பிரபு, பாகவதம் இல்ல, பகவத்கீதையில 5வது அத்தியாயம் 8, 9 ஸ்லோகம் இருக்கு. ஓகே, அத அந்த பத்தி 8, 9 ஸ்லோகத்துல வந்து பகவான் என்ன சொல்றாருனாக்கா, உடல் தளத்துல ஆத்ம தளத்துல இருப்பவர் வந்து எல்லா வேலையும் செய்வாரு. ஆனா அதே சமயம் பௌதிக புலன்கள் தனியா இயங்குது, நான் அதிலிருந்து விலகியுள்ளேன் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு பகவான். ஓ, சரி சரி. இத வந்து இத வந்து நம்ம குருமானுடைய வாழ்க்கையில நம்ம வெளிப்படையா பார்க்கலாம், நேரடியா பார்க்கலாம். அதான் சொன்னேன். அவர் உடல் இயக்கம் பார்த்து நடந்துட்டு இருக்கு, அது ஏதோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாரு. அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணணும், நான் இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி சரி. போன வருடம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கல்கட்டால இருந்து இது அவருக்கு யுஎஸ் விசா வந்து கேன்சல், இது யுஎஸ் விசா வந்து முடிஞ்சிருச்சு. அந்த அந்த கிரீன் கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. கிரீன் கார்டு அத வந்து திருப்பி ரெனியூவல் பண்ணணும். பக்தர்களுக்கு வந்து விருப்பம் இல்ல, அவர் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு வந்து நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வீல் சேரை நகர்த்திக்கிட்டு அவரே போயிட்டே இருந்தாராம் ரூம் விட்டு, கல்கட்டால இருந்து. பக்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அது மாதிரி. அந்த அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணணும். நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க, சர்வன்ட்ஸ் எல்லாம் நீங்க என்னவோ அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு புடிச்சு பேக் பண்ணி எல்லாம் அவருக்கு பின்னாடி போனாங்க. அது மாதிரி அவர் இந்த மாதிரியான உடலை வச்சுட்டு அவர் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறாரு. சரி சரி சரி, நல்ல உதாரணம் அது. அந்த தத்துவத்துக்கு இவர் நம்ம குரு மகாராஜ் நல்ல உதாரணமா இருக்காரு. பிரபு, அந்த ஸ்லோகத்துக்கு மிக சிறந்த உதாரணம் குரு மகாராஜ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாமம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் இருக்கா மாதாஜி? ரெக்கார்டிங் இருக்கா மாதாஜி? நான் லிங்க் பாக்கல. மத்தியானம் ஒரு 1:30க்கு தான் இது கேட்க முடிஞ்சது. நான் கேரளால இருக்கேன். லிங்க் இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு மார்னிங் யூடியூப்ல வரும் மாதாஜி. இந்த குரூப் அது எந்த இது மாதாஜி? இதுல குரூப் லிங்க் போடுவீங்களா மாதாஜி? மாதாஜி சேம் இருக்கு. குரு மகாராஜ் குரு மகாராஜ் சங்கா தமிழ் வரும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. थैंक you மாதாஜி. மாதாஜி ரொம்ப நன்றி மாதாஜி. குரு மகாராஜ் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. நாங்கெல்லாம் குரு மகாராஜ் பாக்குறதுனாலே ரொம்ப கஷ்டம் மாதாஜி. நீங்க குரு மகாராஜ் கூடயே கிட்டயே இருக்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. குருமராஜோட நம்ம தொடர்ந்து பண்ணா, குருமராஜ் வந்து அவருடைய புத்தகத்துல ஒண்ணு எழுதியிருக்கிறார் மாதாஜி, கண்டிப்பா குரு பூஜை வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு. பிரபுபாத் பூஜை, குரு பூஜை வந்து டெய்லி செய்யணும் அப்படின்னு. சோ அது தொடர்ந்தாலே நம்மளுடைய கனெக்ஷன் மாதாஜி, அதாவது எப்ப நீங்க தீட்சை வாங்குனீங்களோ அப்பயே நம்மளுடைய கனெக்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க வந்து என்ன வித்தியாசம்னா, நீங்க தூரத்துல இருந்து குருமராஜை எப்போதும் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் முக்கியம். ஆமா மாதாஜி, நாங்க மலேசியால இருக்கோம். சோ தூரத்துல இருந்து நீங்க குருமாஜை எப்போது நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் பெஸ்ட். பக்கத்துல இருந்து அவருடைய அருமையை தெரியாம இருக்கேன். இவ்வளவு செய்யறீங்களா மாதாஜி, எங்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்கலையே. குருமராஜுக்கு இங்க வந்த மலேசியாக்கு வந்த கிட்ட நெருங்கவே விட மாட்டுறாங்க. அவரை கிட்டயே போக முடியல. நோ ப்ராப்ளம். அதை சொன்னேன்ல மாதாஜி, பரமாத்மாவுடைய அந்த உறவு. அதனால குருமாஜ்க்கு நம்ம என்னென்ன பண்றோம், நம்ம அந்த தொடர்ந்து அவருடைய கட்டளைகளை நம்ம நிறைவேற்றி வந்தாலே அதுவே அதன் மூலமா வந்து நம்ம வந்து குருமாஜுக்கு திருப்தி படுத்துறோம் மாதாஜி. ஓகே மாதாஜி. நன்றி மாதாஜி. நீங்களும் பிரபுவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் குரு மகாராஜோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் நிறைய சொல்லுங்க மாதாஜி. அப்பதான் எங்களுக்கும் டிவோஷனல் சர்வீஸ்ல நிறைய நல்லா வர முடியும். நீங்களா சப்போர்ட்டிவ் ஹெல்ப் பண்ணுங்க மாதாஜி. எஸ் தேங்க்யூ மாதாஜி. இந்த வாய்ப்பு கொடுத்தது ராஜேஸ்வரி மாதாஜி, ஸ்ரீலலிதா சுந்தரி மாதாஜி, ஹோசூர் மாதாஜி, கரெக்டா? ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. இந்த தடவை உங்களை நவதி மண்டல் பரிக்ரமா ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் உங்களே. ஆமா மாதாஜி, நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் மாதாஜி. ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் ஆனா உங்க கூடயே இருந்தேன் மாதாஜி. அந்த குரூப்ல இருந்ததுனால எங்க போவோம், லாஸ்ட் டைம் என்ன நடந்தது
அது கூடயே வர முடிஞ்சது மாதாஜி. ரொம்ப 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 சந்தோஷம் மாதாஜி. அந்த எப்படி குருமாரோட டிவோட்டி கேர் நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி டிவோட்டி கேருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலலிதா சுந்தரி மாதாஜி. நான் ஹரே போன வருஷம் கிருஷ்ணா அவங்களை மாதாஜி. பார்த்திருக்கேன் நவதி பண்டல் பரிக்கிரமால. நவதி பண்டல் பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு நாள் அவங்க காங்கிரிகேஷன்ல இருந்து ஒரு மாதாஜி கங்கால போய் குளிக்கும் பொழுது சேர்ல விழுந்து கையை உடைச்சுக்கிட்டாங்க. என்னைக்கு பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு நாள். பரிக்கிரமா 7 நாளும் அந்த மாதாஜியை வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்களுக்கு கால பிரசாதம், மதிய பிரசாதம், அவங்களை குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஸ்ரீலலிதா மாதாஜி தான் வந்து அவங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஹரே டிவோட்டி கிருஷ்ணா கேர் மாதாஜி. ஸ்ரீலலிதா யாரோட மாதாஜி யார ஒரு மாதாஜி எக்ஸாம்பிள். சொல்றீங்க? சாரி மாதாஜி. அதாவது உண்மையிலேயே அது வந்து எனக்கு குருமராஜ் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு மாதாஜி. ஒரு டிவோட்டியை வந்து எப்படி கேர் பண்ணிக்கணுங்கிறதுக்கு அங்க வச்சு எனக்கு அது அந்த வாய்ப்பு வந்து குருமராஜ் கொடுத்தது மாதாஜி. இந்த தடவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண மாதாஜி. நேத்து மாதாஜியும் சொன்னாங்க உங்களை மாதாஜி கேட்டாங்க அப்படின்னு. ஆமா, ஆனா நான் முதல்ல லைவ்ல அவங்கள உங்க கூட இருந்த யார மாதாஜி. அவங்க பாத்துக்கிட்டாங்களோ அவங்க கரெக்டா இந்த வருஷம் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டேன் எங்க உங்களை பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு. எஸ் மாதாஜி சரி, சொன்னாங்க yes மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ சோ எஸ் மச் மாதாஜி. அனந்தினி துங்க வித்யா மாதாஜி சொல்லுங்கம்மா. हरे कृष्णा माता जी प्रणाम्स माता जी माता जी நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸில் இருக்கோம். பட் இனிஷியேஷன் குருமராஜ் கிட்ட வாங்குறதுக்கு அந்த வெரிஃபிகேஷன் மாயாப்பூர் வெரிஃபிகேஷன் வந்து உங்ககிட்ட இருந்து தான் எங்களுக்கு வந்தது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து நான் உங்களை மாயாப்பூரில் வந்து நாங்கள் எங்களோட தமிழ் டிவோட்டிங்க கோயம்புத்தூரில் இருந்தாங்க, அவங்க கூட நான் வந்து யாத்திரா பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பிரபுவும் நீங்களும் வந்து ஒரு லெக்சர் கொடுத்தீங்க. அப்போவே எனக்கு ரொம்ப உங்களோட ஸ்பீச் வந்து அப்புறம் இந்த இது கீர்த்தன் பண்ணது அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நீங்கள் உடனே எங்களுக்கு வந்து இது கொடுத்தீங்க இல்லையா, வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. அப்போ கண்டிப்பாக நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ்டேக் பண்ணோம். ஆனால் உங்களுடைய கருணையால் குருமராஜோடைய மர்சி எனக்கு நீங்கள் வந்து கொடுத்த அந்த தைரியத்தினால நாங்கள் வந்து தேறி இதுல இனிஷியேஷன் குருமராஜ் கிட்ட வாங்கிட்டோம். அப்புறம் அதாவது நான் ஷெல்டராக இருக்கும்பொழுது நீங்கள் பெங்களூரில் நாங்கள் ஒரு வாட்டி பார்த்தோம் உங்களை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆனால் ஷெல்டர் இது இனிஷியேஷன் வாங்கினது. அப்போ வந்து நீங்களும் பிரபுவும் வந்திருந்தீங்க. எனக்கு என்னென்னா நாங்கள் அங்கேயும் பார்த்தோம், அதாவது ஒரு பெரிய பேலஸ் கிரவுண்டில் வச்சுருந்தாங்க குருமராஜோடைய ப்ரோக்ராம். அப்போது நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தீங்க. எங்கள் பிரபுக்கிட்ட தான் வந்து ஒரு ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு கூட சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து மாயாப்பூரில் பார்த்தோம் மாதாஜியே அப்படின்னு எங்களுக்கு மறுபடியும் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி சேஷாத்ரிபுரம் டெம்பிள்லையும் அன்னைக்கு அதுதான் நீங்க சொன்னதுங்களா மாதாஜி 25th இயர் உங்களை போட்டோ எடுக்க சொன்னேன் இல்லையா, அன்னைக்குதான் எங்களுடைய அன்னைக்குதான் குருமாஜி அந்த அபிஷேகம் பண்ண சொன்னாரு. அன்னைக்குதான் எங்களுடைய 25வது மன்ன நாள் விழா மாதாஜி. அதுல வந்து நீங்க போய் குருமராஜுடைய லோட்டஸ் ஃபீட்க்கு வந்து நீங்க வந்து இது அபிஷேகம் பண்ணதையும் நான் பார்த்தேன். அனாதி ஜெகநாத் பிரபுஜியும் நான் பார்த்தேன். ஆனா அனாதி ஜெகநாத் பிரபுஜி வந்து அவர் வந்து கோலக விருந்தாவனம் போனதுக்கு அப்புறம் எனக்கு அவர் தான் அப்படின்றத தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து நீங்க யாராவது சொல்லுங்க அப்படின்னும்பொழுது நீங்க அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கிறதுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. பட் பிரபுஜியை ஞாபகம் பண்ணிக்கணும்ன்றத எஸ் மாதாஜி அப்படின்னு போட்டுட்டேன். பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாதாஜி. குருமராஜுடைய லீலைகள் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. டிவோட்டியோட கேர் அப்படின்றத பற்றி சொல்லும் பொழுது குருமராஜ் கிட்ட இருந்து நீங்கள் அந்த ஒரு குவாலிட்டியை வந்து அதாவது நம்ம சிக்ஷா குருக்கள் கிட்டேயே வந்து பார்க்க முடியுது. அதாவது குருமராஜுடைய குவாலிட்டியை வந்து அவங்க நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து நான் வந்து இந்த தடவை அவங்கள பற்றி குருமராஜை பற்றி குளோரிஃபிகேஷன் எழுதும் பொழுது ஆக்சுவலாக குருமராஜ் எழுதும் பொழுது என்னோட சிக்ஷா குருவை பற்றியும் நான் எழுதினேன். அப்படி எழுதும்பொழுது ஐயோ இதை எழுதலாமா, நம்ம குருமராஜ் தானே குளோரிஃபிகேஷன் பண்ணுறோம், ஆனால் இது மாதிரி எழுதலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். ஆனால் என்ன எப்படி எழுதினேன் அப்படின்னா, குருமராஜ் உங்களுடைய மூடில், அதாவது நீங்கள் எப்படி கேர் பண்ணிக்கிறீங்களோ அப்படி பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கேர்டேக் பண்ணிக்கணும் எல்லாரையும். ஒரு டிவோட்டியும் நீங்கள் வந்து பர்சனலாக அவங்கக்கிட்ட வந்து டச் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மாதாஜி உடனே அதாவது சிக்ஷா குரு அப்புறம் குருமராஜ் எவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க அப்படின்றத உங்கள் சிக்ஷா குருவை நீங்கள் அதை வந்து க்ளோரிஃபை பண்ணும் பொழுது
பரவாயில்லப்பா, நான் தப்பு பண்ணல, கரெக்டாக தான் எழுதியிருக்கிறேன், அப்போனா மாதாஜி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்கன்னா நான் பண்ணதும் கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கரெக்டு தானேங்க மாதாஜி அது? கண்டிப்பா மாதாஜி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சிக்ஷா குருக்கிட்டையும் நம்ம குருமாருடைய அந்த ஒரு குணத்தை நம்ம பார்க்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ்னு சொன்னீங்க, பிரதிநிதின்னு சொன்னீங்க. ஸோ அதனால எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து குரு மகாராஜை வந்து யாரு மனப்பூர்வமா அவருடைய சேவைகளை ஏத்துக்கிட்டு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து குரு மகாராஜுடைய மர்சியும் மட்டும் இல்லாம அவருடைய குவாலிட்டியை வந்து நாங்க அந்த சிக்ஷா குரு கிட்ட நாங்க பார்க்குறோம். அதை வந்து எங்களுக்கு ரொம்ப நினச்சிப்போம். நான் வந்து எனக்கு புரியாதப்போ இப்போ நினச்சிக்கிட்டேன் மாதாஜி, அதாவது குரு மகாராஜ்னா நம்ம டைரெக்டாக போய் குரு மகாராஜை பார்க்குறதும் சர்வீஸ் எடுத்துக்கிறதும் தான் வந்து நம்மளுக்கு வந்து பக்தியில் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். கிடையவே கிடையாது. யார் ஒருத்தர் குரு மகாராஜுடைய இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவருடைய விஷயங்களை அவங்க பிரதிநிதியாக இருந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து மரியாதை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நம்ம அதாவது ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னாவே போதும். குரு மகாராஜ் ப்ளீஸ் ஆகி நம்மளை வந்து கண்டிப்பாக அவர் பக்தியில் நம்மளை இன்னும் மேலே மேலே கொண்டு வருவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க மாதாஜி. இன்னைக்கு நீங்கள் சொன்னது தேங்க்யூ, கரெக்டாக சொல்லிட்டீங்க மாதாஜி. அதனால நீங்க இன்னைக்கு வந்து சொன்னது எஸ் மாதாஜி, ஒரு நிமிஷம் நேரமே கோப வனிதா மாதாஜி அவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் வந்து பரவாயில்லைங்க மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ அனந்தினி துங்க வித்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இந்த நவதீப் பரிக்ரமா எப்படி ஜாயின் பண்றது மாதாஜி? நான் கேரளால இருக்கு மாதாஜி. எனக்கு மாதாஜி கேரளா டிவோட்டிஸே அடுத்த தடவை நீங்க 100 பேரை அழைச்சிட்டு வரீங்க. நெக்ஸ்ட் இயர் நவதீப் பண்டல் பரிக்ரமாக்கு இனி அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் நவதீப் பண்டல் பரிக்ரமா ஆரம்பிக்கும். எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் பாத்துட்டே இருங்க. நவதீப் பண்டல் பரிக்ரமா பத்தி இன்ஃபர்மேஷன் நாங்க நவம்பர் மாசமே ஆரம்பிச்சிருவோம். நவதீப் பண்டல் பரிக்ரமா எப்ப அப்படிங்கறது ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. மாதாஜி JSSS தமிழ் குரூப்லயும் நம்ம வந்து நவதீப் பண்டல் பரிக்ரமா பத்தி போடுவோம். குரு மகாராஜ் அப்பவும் அந்த JSSS தமிழ் குரூப்ல வந்து நான் ஜாயின் பண்ணனும்னா என்ன பண்ணணுமா? அந்த லிங்க் அனுப்புங்க மாதாஜி. விஸ்வேஸ்வரி மாதாஜி. போவாங்க இல்லையா, அது எனக்கு தெரியல மாதாஜி. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கலாநிதி பிரபு சொல்லுவாங்க இதுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஆசையா இருக்கும் ஒரு வாட்டி நவதீப் பரிக்ரமா போனோம் அப்படின்னு. பட் எப்படின்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்னும் அது எப்படியாவது ஒரு வாட்டி அட்டென்ட் பண்ணுமே அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா மாத்தி. இனி நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் கோட்டா முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த வருஷம் கௌரவ பூர்ணிமாக்கு முன்னாடி நவதீப் பண்டல் பரிக்ரமா நம்ம செய்வோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நவம்பர் மாசமே வாட்ஸ்அப் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம அனுப்புறோம் மாதாஜி. கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாத் की जय, बोलिना जय पताका स्वामी महाराज की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, वांछा कृपा सिंधु भी निवच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. माताजी सीता माता राजेश्वरी माताजी, थैंक यू सो मच. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து நீங்களும் ஹரே கிருஷ்ணா. थैंक यू माताजी. தேங்க்யூ மாதாஜி. விசேஷ மாதாஜி நீங்க தான் மாதாஜி. தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.